evening, Pa. Kritika. Kritika, am I audible? Yes, ma'am, you are audible. Okay. Okay, let's start this class. Is there any doubt from yesterday's class? No, ma'am. Okay, let's start. See, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து geomorphology முடிக்க போறோம். So, we'll be seeing one by one. Yesterday we have started this landforms and yes, let's start this. The word fluvial அப்படின்னா வந்து it is related to rivers, right? இப்போ வந்து ரன்னிங் வாட்டரான ரிவர் மூலியமா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், ரைட்? தேர் வில் பி டூ கைண்ட் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை திஸ் ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அது எரோஷன்னால நடக்கிறது, ரைட்? அண்ட் செகண்ட் ஒன் வில் பி டியூ டு திஸ் டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ரிவர் வந்து இட் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுண்டைன்ஸ் அண்ட் பிளைன்ஸ்க்கு வரும், திருப்பி வந்து இட் வில் பி ஜாயினிங் சம் சி ஆர் ஓஷன், ரைட்? இது வரும்போது இதோடைய அலாங் திஸ் ரிவர் கோர்ஸ் இது இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வருது இல்லையா? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்க இருந்து எரோஷனும் நடக்கும் அண்ட் மவுண்டைன்ஸ் வந்து எரோட் ஆகிக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி டெபாசிட்டட் இன் தி பிளைன் ரீஜியன் அண்ட் இன் த மவுத் ஆஃப் தி ரிவர், ரைட்? ஸோ இந்த ரீஜன்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணும். இப்படி எரோஷன் அண்ட் டெபாசிஷன் வந்து ரிவர் வாட்டர்னால நடக்கிறதுனால இதன் மூலியமா நமக்கு வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? இது வந்து நம்ம 2 to 3 டைப்ஸ்ல பார்ப்போம், 3 ஃபேசஸ்ல. ஒன்று வந்து எரோஷன், second one will be coming into this transportation, and third one will be this deposition, right? So the fluvial process வந்து will be studying under this three head, predominantly under this erosion and the depositional features of this running water, right? Let's discuss one by one. First வந்து fluvial erosional landforms, right? Erosion நடக்கிறதுனால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய rivers, I mean landforms. We know that like mountains இந்த இடத்துல லைக் இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ரிவர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்? அண்ட் இட் வில் பி கம்மிங் லைக் திஸ். இந்த ஃபேஸ் வந்து we are calling it as யங் ஸ்டேஜ். அண்ட் இது திருப்பி இது பிளைன்ஸ்க்கு வரும் இல்லையா? இது இங்க வந்து ஹிட் ஆகி திருப்பி இங்க பிளைன்ஸ்க்கு போறது வந்து மெச்சூர் ஃபேஸ். அண்ட் இது இங்க வந்து ஓஷன் இருக்கு, இது இங்க ஜாயின் ஆகுற இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் த ஓல்டு ஸ்டேஜ், ரைட்? திஸ் இஸ் த ஃபேசஸ் ஆஃப் ரிவர். And let's discuss this. We have seen this point yesterday onward. நேற்றே இதெல்லாம் பார்த்தாச்சுல ரிவர் வேலி ஃபார்மேஷன்ல. ஞாபகம் இருக்கா இல்ல ரிப்பீட் பண்ணவா? ஓகே. இப்போ கிரவுண்ட்ல இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆக முடியும். லைக் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும், அது வழியா தான் நமக்கு இந்த ரிவர் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும், ரைட்? ஸோ இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டட் டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, ஃப்ரம் அது எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அண்ட் மவுண்டைன்ஸ்ல இருந்து அதோட வழித்தடங்கள் ஃபுல்லா அந்த ரிவர் கோர்ஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம இதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as river valley, right? And at different stages of erosional scale, the valley occurs different profiles. இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து based upon the speed of the river என்ன ஆகும் அப்படின்னா speed and energy of the river, அந்த எரோஷன் வந்து வெவ்வேறு ஸ்டேஜ்ல வந்து இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். இதை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? நவ் இப்போ நம்ம பார்க்க போறது யங் ஸ்டேஜ், ரைட்? யங் ஸ்டேஜ்ன்றது வந்து ரிவர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த ரிவர் வேலி இருக்கு இல்லையா, அந்த ரிவர் வர இடம், ரைட்? இது வந்து ரொம்ப டீப்பா இருக்கும், ரைட்? அண்ட் ஆல்சோ இட் இஸ் குவைட் நேரோ. அண்ட் இந்த ரெண்டு சைடுமே வந்து இருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து இட் இஸ் குவைட் ஸ்டீப் அண்ட் தேர் வில் பி சம் கான்வெக்ஸ் ஸ்லோப், ரைட்? ஸ்லோப் வில் பி குவைட் கான்வெக்ஸ் இன் நேச்சர். திஸ் இஸ் ரிகார்டிங் யங் ஸ்டேஜ், ரைட்? இப்போ இதுதான் அந்த வி ஷேப்டு வேலி. இதன் வழியா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது போகும், இட் இஸ் குவைட் ஸ்டீப் சைடட், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இந்த டீப் V-shaped valley தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த நேம் ஆஃப் gorges or canyons, right? CANYONS, canyons. And yes, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த gorgesல நமக்கு வந்து நிறைய டவுன் கட்டிங் நடக்கும். வில் பி டிஸ்கசிங் அபவுட் திஸ் டவுன் கட்டிங் இன் வாட்டர் ஃபால், ரைட்? இதனால நமக்கு வாட்டர் ஃபால் வந்து ஏற்படலாம். வாட்டர் ஃபால்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டீப் ஏரியால இருந்து தண்ணி கீழே ஃப்ளோ ஆகுறது வந்து வாட்டர் ஃபால். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராக் வந்து இட் வில் பி குவைட் ஹார்ட் ராக் அண்ட் இதுக்கு கீழே there will be சாஃப்ட் ராக், ரைட்? இப்போ இங்க இருந்து ஃபோர்ஸா தண்ணி வரதுனால நமக்கு இந்த ஹார்ட் ராக் என்ன ஆகும் அப்படின்னா there will be some erosion features in here. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டவுன் கட்டிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் தட் இப்போ நிறைய ஹிமாலயன் ரிவர்ஸ் இருக்கு, அது வந்து இட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் டீப் கார்ஜஸ், ரைட்?
அண்ட் இது வந்து பிளேன்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து ஆர் கோயிங் த்ரூ திஸ் டீப் வி ஷேப்டு வேலி விச் வி ஆர் ரெஃபரிங் அஸ் கார்ஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இந்த கார்ஜஸோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் நம்ம இந்த கேனியான்ஸ் சொல்றோம். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பேஸ்ட் அப்பான் த டிஸ்டன்ஸ் கார்ஜஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேனியான்ஸ். அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் நம்ம வந்து கேனியான் சொல்லி சொல்றோம், ரைட்? ஒன் சச் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கேனியான் இஸ் கிராண்ட் கேனியான் ஆஃப் Colorado River, right? It is in USA. It is running for almost 483 kilometers and it has a depth of 2.88 kilometer, right? And the gorge oda depth வந்து it is up to 2.88. And இந்த V-shaped valley அதோட இன்னொரு பேர் தான் gorges. அதுவே இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கு அப்படின்னா it is referring as canyons, right? இது வரைக்கும் கிளியரா? Yes, ma'am. Okay, next concept will be dealing with hanging valley படிப்போம். அண்ட் லேட்டரா நம்ம வந்து சி ரிலேட்டடா படிக்கும் போது கிளேஷியர்ஸ் ரிலேட்டடா படிக்கும் போது நமக்கு இந்த ஹேங்கிங் வேலி தேவைப்படும். அதுக்கு முன்னாடி we need to see this, right? இப்போ ஒரு ட்ரிபியூட்டரி வேலி என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெயின் வேலிக்கு மேல இருக்கும், ரைட்? அண்ட் இதுக்கு ரெண்டுக்குமே there will be some separation. அது கொஞ்சம் ஸ்டீப் ஸ்லோப்பா இருக்கும். அண்ட் இதன் மூலமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் ஃபால் வந்து ரைஸ் ஆகும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இப்போ வந்து ரிவர் என்ன ஆகுது அப்படின்னா பிளெயினுக்கு ரீச் ஆக போகுது, ரைட்? மவுண்டெயின்ல இருந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது இட் இஸ் கால்ட் அஸ் மெச்சூர் ஸ்டேஜ், ரைட்? அண்ட் த லேட்ரல் எரோஷன் பிகேம்ஸ் ப்ராமினென்ட். லேட்ரல் எரோஷன் அப்படின்னா ரிவர் இருக்கு அப்படின்னா ரிவரோட சைட்ஸ்ல, ரைட்? இந்த பேரலா ரெண்டு சைட் இருக்குல்ல, இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் மெச்சூர் ஸ்டேஜ். இந்த ஃபேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ரிவரோட ஸ்பீட் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி குவைட் லோயர் அண்ட் அதோட எனர்ஜியுமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து மவுண்டெயின்ல ஃப்ளோ ஆச்சு. டியூ டு தி ஸ்லோப் ஒன்லி அதோட ஸ்பீட் வந்து இட் இஸ் குவைட் ஹையர், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் ரிவர் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து யூத், ரைட்? சோர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல, ரைட்? இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ரிவர் வில் பி குவைட் ஃபாஸ்ட் ஃப்ளோயிங், ரைட்? அந்த எனர்ஜி இஸ் குவைட் ஹை. அண்ட் ஆல்சோ இப்படி இருக்கிறதுனால இது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஹெட்வர்ட் எரோஷன் வந்து நடக்கும். ஹெட்வர்ட் எரோஷன்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய ராக்ஸுமே வந்து இது ரொம்ப ஹை எனர்ஜியா இருக்கிறதுனால இந்த ராக்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா எரோடாக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இந்த ஸ்ட்ரீமுடைய லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் பேக் சைட்ல லென்த்தன் ஆகும், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஹெட்வர்ட் எரோஷன், ரைட்? அந்த ராக் வந்து ஈவன் தோ ஹார்டரா இருந்தாலும் நமக்கு இந்த எண்ட் ரிவர்ஸோடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுனாலையும் அதோட எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிறதுனாலையும் திஸ் இஸ் த ஸ்ட்ரீம். இங்கதான் ரிவர் ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலையும் இதோட எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அங்க நமக்கு ஹெட்வர்ட் எரோஷன் வந்து நடக்குது. ஸோ அதோடைய ஸ்ட்ரீமுடைய லென்த் வந்து இட் இஸ் குவைட் வைடனிங், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் steep-sided, V-shaped valleys and waterfalls and the rapids are the characteristic features of this youth river course. Next is that maturity, that is mature phase. இப்போ இந்த மவுண்டைன் ஃபேஸ்ல இருந்து இப்போ பிளைன்ஸ்க்கு வந்தாச்சு, ரைட்? இது வந்து ரிலேட்டிவ்லி இட் இஸ் லோயர் எனர்ஜி சிஸ்டம், ரைட்? அண்ட் இந்த இடத்துல நமக்கு எங்க எரோஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா அந்த பெண்டுக்கு அவுட் சைட்ல நமக்கு எரோஷன்ஸ் நடக்கும், ரைட்? இந்த லேட்ரல் எண்ட்ல வந்து நமக்கு எரோஷன் நடக்கும். And also it will be creating some looping meanders, right? We will be discussing about this meanders later. அண்ட் அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ரிவருடைய கோர்ஸ்ல இருந்து அது டிராவல் பண்ணி வருது இல்லையா, அதன் வழியில அதை எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அலுவியுமே வந்து இந்த இடத்துல டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ எரோஷனும் அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும், ரைட்? அண்ட் ஆல்சோ டெபாசிஷன் அக்கோஸ் ஆன் தி இன்சைட் ஆஃப் தி பெண்ட்ஸ். இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஹவு இட் வில் பி. இதுல இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெபாசிஷன் நடக்கும், இந்த இடத்துல எரோஷன் நடக்கும், ரைட்? இந்த பெண்ட்ஸ்ல ரிவர் இந்த மாதிரி வரும்போது நமக்கு இந்த மாதிரி பெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது நம்ம மியண்டர்ஸும் சொல்லி படிப்போம். அதுல அவுட்வர்ட் எண்ட்ல நமக்கு வந்து எரோஷன் நடக்கும். இதை இன்வர்ட்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இதை எடுத்துட்டு வந்த டெபாசிட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிடும், ரைட்? ஈவென்ச்சுவலா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிவர் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறது, இங்க டெபாசிஷன் ஜாஸ்தியாகி இது கட் டவுன் ஆகி இந்த ரிவர் வந்து ஸ்ட்ரைட்டா அப்படி போக ஆரம்பிச்சிடும், ரைட்? இதை நம்ம வந்து ஆக்ஸ்பர்க் லேக்னு சொல்லி படிப்போம். This is regarding meanders and Augsburg Lake. இது புரியலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி படிச்சிடலாம். அண்ட் ரிகார்டிங் திஸ் மெச்சூரிட்டி ஃபேஸ் இங்க என்ன ஆகும் அப்படின்னா பிளைன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது இதோட லேட்டரல் இடத்துல ஒரு இடத்துல வந்து டெபாசிஷன் நடக்கும், ஒரு இடத்துல வந்து எரோஷன் நடக்கும், ரைட்? அண்ட் there will be some formation of meanders and Augsburg lakes. நிறைய லேக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதோடைய ஷேப் பொறுத்து நம்ம வந்து will be referring it as variety of names, right? And next is old age. Old ageங்கிறது வந்து river mouth, right? What is meant by river mouth?
ரிவர் மவுத்னா என்ன? ஓஷன் கூட ஜாயின் ஆகிடும். ஓகே, ஓஷன் இல்ல சீயோட போய் ரிவர் வந்து அதோடைய வாட்டர் ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ணும். அந்த ரீஜன் தான் நம்ம வந்து ரிவர் மவுத்னு சொல்லி சொல்றோம். அண்ட் just give me a minute. Yes. Now, இப்போ ரிவர் மவுத்ல என்ன ஆகும் அப்படின்னா, இது ரிவருடைய கோர்ஸ் ஃபுல்லா எங்க இருந்து ஸ்ட்ரீம்ல இருந்து அது மவுண்டன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அங்க இருந்து பிளைன்ஸ் வழியா வந்து அதோடைய பெரிய பெரிய பவுல்டர்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி செடிமெண்டட் இன் த நியர்பை ரீஜன், ரைட்? அந்த பிளைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெரிய பெரிய ஸ்டோன்லாம் அங்க டெபாசிட் ஆயிரும். திருப்பி மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிமெண்ட்ஸ், கிரேவல்ஸ் இதெல்லாம் எங்க வந்து செடிமெண்ட் ஆகும் அப்படின்னா, இட் வில் பி டெபாசிட்டட் இன் த ரிவர் மவுத், ரைட்? ஸோ ஏன் இங்க வந்து செடிமெண்ட் ஆகுது அப்படின்னா, பிகாஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீட் வந்து கம்மியாகும். அது ஓஷன் அது எங்க டெபாசிட் ஐ மீன் வாட்டர் எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆக போதோ அங்க வரும்போது அதோடைய ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாயிடும், ரைட்? இந்த இடத்துல நமக்கு நிறைய டெபாசிஷன் நடக்கும். அதே மாதிரி இப்ப நிறைய டெபாசிட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதோடைய டெப்த் வந்து ரொம்ப தூரம் இருக்காது இல்லையா, ரொம்ப ஷாலோவரா இருக்கும், ரைட்? அந்த டெப்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால நமக்கு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னா, ஐலாண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பிரைடிங் தி மெயின் சேனல் இன்டு மல்டிபிள் நரோவர் சேனல்ஸ், ரைட்? விச் மீன்ஸ் அந்த மெயின் சேனல் ஆஃப் ரிவர் இருக்கு, இப்போ இப்படி வர ரிவர் இதோடைய ஸ்பீடும் கம்மியாகுது, செடிமெண்ட்ஸும் இருக்கிறதுனால இது இந்த மாதிரி நிறைய டைப்ல ஐ மீன் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸா ஃபார்ம் ஆகி இது போய் கடலுக்குள்ள போய் சேர்ந்துடும், ரைட்? திஸ் இஸ் வாட் braiding the main channel into multiple narrower channels, right? நிறைய சின்ன சின்ன சேனல்ஸா வந்து நமக்கு இந்த ரிவர் வந்து கன்வெர்ட் ஆயிடும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ரிவர் கோர்ஸ். இஸ் தேர் எனி டவுட் டில் நவ் ரிவர் கோர்சஸ்ல? ஓகே, நவ் இப்போ இந்த செடிமெண்ட்லாம் இங்க டெபாசிட் ஆகுது இல்லையா ரிவர் மவுத்ல, இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டெல்டா ஃபார்ம் ஆகும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ஹெட்வர்ட் எரோஷன். இது எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீம் சேனல்லே எங்க ரிவர் ஆரிஜின் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து எரோஷன் நடக்கும். இதனால நமக்கு அந்த அந்த ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இட் வில் பி மூவிங் பேக், ரைட்? அண்ட் இட் காசஸ் த சேனல் டு லென்த்தன், அதோடைய சைஸ் வந்து இட் வில் பி குவைட் லென்த்தன் பேக். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, வாட்டர் ஃபால்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஹைட்ல இருந்து தண்ணி கீழே விழுறது தான் வாட்டர் ஃபால்ஸ், ரைட்? இது வந்து மோஸ்ட்லி எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு ரிவருடைய யூத் ஸ்டேட்ல இருக்கும், ரைட்? பிகாஸ் அப்பதான் அது ரொம்ப எலிவேஷன் ஹைட்ல இருந்து இட் வில் பி ஃப்ளோயிங், ரைட்? எதனால நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஐ மீன் வாட்டர் ஃபால் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, டியூ டு திஸ் ரிலேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ராக்ஸ், ரைட்? இப்போ இங்க ஹார்ட் ராக் இருக்கு, இங்க சாஃப்ட் ராக் இருக்கு. திஸ் இஸ் த ஸ்லோப், சாரி ஸ்லோப் வந்து இப்படி தெளிவா இருக்கு, ஐ மீன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா வாட்டர் வில் பி ஃப்ளோயிங் லைக் திஸ், ரைட்? பட் நமக்கு இருக்கிறது எல்லாமே ரக்டு டோபோகிராஃபி, ரைட்? இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராக் வந்து எரோட் ஆகுற வரைக்கும் நமக்கு வாட்டர் ஃபால் இருக்கும், ரைட்? இந்த ஹார்ட் ராக் வந்து இட் இஸ் குவைட் ரெசிஸ்டன்ட் டு திஸ் எரோஷன், ரைட்? இப்போ இது எரோட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இது என்ன ஆகாது அப்படின்னா, நமக்கு இந்த வாட்டர் ஃபால் வந்து இருக்காது, ரைட்? மவுண்டன் இன்னும் ஸ்மூத் ஆயிரும். அண்ட் the course of the river will be quite smoother, right? Relative resistance of rocks and also நமக்கு அந்த டோபோகிராஃபில இருக்கக்கூடிய relative differences, right? அந்த சம அளவா இல்லாம there is some differences in the topography. இதனால நமக்கு வந்து வாட்டர் ஃபால் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஃபால் இன் தி sea level, right? Because of this fall in the sea level அப்படின்னா, இப்போ நமக்கு sea level கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த there is something called the upstream waterfall upstream ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நமக்கு இது வந்து எரோஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிலேட்டிவ் இந்த ராக்ஸ் இருக்கு இல்லையா, ரிலேட்டிவ்லி ரெசிஸ்டன்ட் ராக், இந்த ஹார்ட் ராக் வந்து எரோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கோயிங் லைக் திஸ். அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வில் பி ஃப்ளோயிங், ரைட்? ஸோ தட் இட் இஸ் சம்திங் கால்ட் அப்ஸ்ட்ரீம், ரைட்? அண்ட் இதனாலே நமக்கு வந்து வாட்டர் ஃபால் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆல்சோ டியூ டு திஸ் எர்த் மூவ்மெண்ட்ஸ். Some of the example for this waterfall is Jog Falls in Karnataka. It is of 260 meters, right, height. This is the image for waterfalls. இது hard rock. This is the flowing water. And இது வந்து இங்க ஃபோர்ஸா விழுறதுனால நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா there will be some formation of plunge pools. And it is kind of some steep and gorge-like valleys will be forming here. And this is overhanging, right? இது என்ன ஆகும் அப்படின்னா it will be as time passes on it will be collapsed, right? So இது இந்த மாதிரி வாட்டர்ஃபால் வந்துட்டே இருக்கிறதுனால டியூ டு திஸ் எரோஷன் நமக்கு இந்த ஹார்ட் ராக் வந்து இட் வில் பி எரோடட் அவே. நமக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர்ஃபால் retreats the upstream, right? திருப்பி வாட்டர்ஃபால் வந்து it will be going in the upstream direction. And this is regarding waterfall. Next is potholes.
வாட்டர் ஃபால்ஸ் டவுட்ஸ் இருக்கா? No doubts. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் potholes and it is nothing but let's see this, right? இந்த மாதிரி ரிவர் ரிவருடைய கோர்ஸ்ல there will be some depression kind of thing, right? இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன fragments இருக்கு இல்லையா, ராக் fragments, அது வந்து இந்த ஹோல்ஸ்ல போய் விழுந்து it will be ஸ்வர்லிங் அப், சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்துறதுனால ஒரு ட்ரில்லிங் மிஷின் எப்படி ஒரு ஹோல் போடுதோ அதே மாதிரி இந்த ராக் ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லேண்ட் ஆர் அந்த ராக் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுல போய் இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்து கிரியேட் பண்ணும். அதுதான் நம்ம வந்து பாட் ஹோல்ஸ்னு சொல்லி சொல்றோம், ரைட்? அண்ட் திஸ் இஸ் பாட் ஹோல்ஸ். லெட்ஸ் ரீட் திஸ். This is like small depression on the rocky beds of the river valleys, right? இது நம்ம பாட் ஹோல்ஸ்னு சொல்றோம். ஜென்ரலா இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும், ரைட்? அண்ட் this is pothole drilling is a mechanism through which the grinding tools, அதாவது அது என்ன grinding tools அப்படின்னா ராக் உடைய fragments, right? இது வந்து there is something called water eddies. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சுத்திக்கிட்டே இருக்குல்ல that is mostly ஓஷன்ஸ்ல வந்து இந்த வாட்டர் எடிஸ் வந்து சேட்டலைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட் வியூல ரொம்ப தெளிவா தெரியும். அண்ட் the water will be rotating in a circular manner. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ராக் பெட்டை வந்து இட் வில் பி ட்ரில்லிங், ரைட்? ஒரு ட்ரில்லிங் மிஷின் எப்படி ட்ரில் பண்ணுதோ அதே மாதிரி அந்த ராக் பெட்டை வந்து ட்ரில் பண்ண ஆரம்பிக்கும். இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து வெல்ல ஆரம்பிக்கும், ரைட்? திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் பாட் ஹோல்ஸ். அண்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாட் ஹோல்ஸ் இட் வில் பி கோயிங் இன்க்ரீசிங் இன் போத் டயாமீட்டர் அண்ட் டெப்த். சைஸ் வைஸாவும் இட் வில் பி இன்க்ரீசிங், டெப்த் வைஸ்லயும் இட் வில் பி இன்க்ரீசிங் தீஸ் பாட் ஹோல்ஸ். அண்ட் திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எரோஷன், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் டெரேசஸ். டெரேசஸ்ன்றது வந்து ஸ்டெப்டு பீச்சஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நமக்கு வந்து ரிவர் ஃப்ளோ ஆகிற இடத்துல நமக்கு இந்த மாதிரி டெரேசஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? அண்ட் தீஸ் டெரேசஸ் ரெப்ரசன்ட் தி லெவல் ஆஃப் ஃபார்மர் வேலி ஃப்ளோர்ஸ் அண்ட் ரெமினன்ஸ் ஆஃப் ஃபார்மர் ஃபிளட் பிளைன்ஸ், ரைட்? இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய வேலியோடைய ஃப்ளோர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்குன்றது நமக்கு டெரேசஸ் மூலியமா தெரியும், ரைட்? இஸ் ஆல்சோ சம் எரோஷனல் ஃபீச்சர்ஸ். அண்ட் வில் பி சீயிங் திஸ் இன் இந்த சி வேவ் சிஆருக்குலாம் இருக்கு இல்லையா, இது வந்து மெரைன் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல வில் பி சீயிங் திஸ். Next one is that gullies or rills, right? It is nothing but எல்லாமே வந்து வேலி ஃபார்மேஷன் தான் எரோஷனல் ஃபார்மேட்ல. லைக் அதோடைய லுக் வைஸ் அது எப்படி இருக்கு, டொப்போகிராஃபில பார்க்கும்போது அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோடைய நேம் வந்து இட் வில் பி வேரிங் அப்பான், ரைட்? திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் rills and it is a incised water-worn channel which is particularly common in semi-arid areas, which means aridna வந்து dry, right? செமி ட்ரை ரீஜன்ஸ்ல தான் நமக்கு இந்த கல்லீஸ் ஆர் ரில்ஸோட ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்டு வென் வாட்டர் ஃப்ரம் ஓவர்லேண்ட் வாட்டர் ஃப்ரம் ஓவர்லேண்ட் ஃப்ளோஸ் டவுன் அ ஸ்லோப். ஐ மீன் ஒரு ஹைலேண்ட்ல இருந்து ஒரு ஸ்லோப் வழியா தண்ணி வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த கல்லீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இனிஷியலி இட் வில் பி ரில்ஸ் அண்ட் லேட்டர் ஆன் இட் வில் பி டெவலப்ட் இன்டு கல்லீஸ், ரைட்? அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ வேலி ஃபார்மேஷன், அதுக்கான நேம் தான் வந்து கல்லீஸ் ஆர் ரில்ஸ். Next is meanders. Let's see this. River வந்து இந்த மாதிரி flow ஆயிட்டு இருக்கு, right? இப்போ eventually என்ன ஆகும் அப்படின்னா due to this depositional feature it will be coming like this, right? இப்படி வரும்போது இங்க deposits ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் and இது வந்து cut down ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிவர் கோர்ஸ் வந்து இந்த மாதிரி மாறிடும், ரைட்? ரிவர் எப்பவுமே வந்து ஒரே சேனல்ல வந்து வராது. ஆஃபன் இட் வில் பி சேஞ்சிங் இட்ஸ் கோர்ஸ். அண்ட் இதனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இது அப்படியே கட் டவுன் ஆயிரும் இந்த சைட்ல இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஆக்ஸ்போ லேக். அண்ட் இனிஷியலி அது கட் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி இட் இஸ் டர்ம்ட் அஸ் abundant channel and later it will be converted into this oxbow lake. This is regarding meanders. And it is curve or loop in the course of river channel. ஒரு river channel if there is something curved format then it is called as the meanders. And இதோடைய அவுட்டர் பெண்ட் இருக்கு இல்லையா, எஸ், இந்த அவுட்டர் பெண்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து எரோஷன் நடக்கும். இன்னர் பெண்ட்ல there will be deposition. அப்படி டெபாசிட் ஆகுறதுனால தான் there is some deposits of silt and clay and it will be cut down from the main river course. And next thing is that okay, the inner side is character-based deposition and there will be gentle convex slope and it is called as the slip-off side, right? இதே இது outer bend with it is called as cliff slope side, right? அந்த இடத்துல erosion நடக்கும், so it is called as cliff slope and in the side வந்து it is called as slip-off side. And morphologically இந்த meanders என்னென்ன டைப்லாம் இருக்கலாம் அப்படின்னா it can be wavy or horseshoe type, இல்ல அப்படின்னா oxbow or bracelet type. என்ன டைப்ல வேணா இருக்கலாம், அதை பொறுத்து we are naming it. And next thing is that this is the image for meanders.
நெக்ஸ்ட் இஸ் ஆக்ஸ்போர்ட் லேக். வி ஹவ் சீன் திஸ், ரைட்? நமக்கு இந்த எரோஷன் வந்து ரொம்ப இன்டென்சிவா நடக்கிறதுனால நமக்கு இந்த அவுட்டர் கர்வ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் accentuated to such an extent that inner ends of the loop came close enough. அது வந்து ரொம்ப நெருங்கி வர ஆரம்பிக்கும் and it will be disconnected from the main channel, right? அதுக்கப்புறம் அது ஒரு இண்டிபெண்டன்ட் வாட்டர் பாடியா ஃபார்ம் ஆயிரும் and later அந்த இண்டிபெண்டன்ட் வாட்டர் பாடி வந்து ஒரு ஸ்வாம்பா வந்து it will be சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. ஸ்வாம்ப்னா it will be converted into swamps. And in this Indo-Gangetic plains, southwards shifting of Ganga has left many oxbow lakes to the north of the present course of Ganga. And this meanders and the oxbow lake, we can see this in Indo-Gangetic plains. And next is that, anyone remember this word peneplain? We have discussed. Effects of weathering. Okay, what is meant by peneplain? லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் சொல்லுவாங்க. அது தாண்டி அதுல வந்து எரோஷனே நடக்காது. அதுதான் அதுக்கு மேல அதுல வந்து இட் இஸ் a featureless plain. எந்த ஒரு ஃபீச்சருமே இருக்காது, எந்த ஒரு ரிலீஃப்மே இருக்காது. அதுல இதுக்கு மேல வந்து எரோஷன் வந்து நடக்காது, ரைட்? அண்ட் இஸ் இட் கிளியர் நவ் peneplain? எஸ் மேம். நோ, இது வந்து ஒரு ஃபீச்சர்லெஸ் பிளைன். இதுல வந்து இதுக்கப்புறம் இந்த ஒர்க்கில் அந்த மாதிரி ஃபிளாட் லேண்டா தான் இருக்கும். இதுல எரோஷன் எதுவுமே இதுக்கப்புறம் நடக்காது, ரைட்? அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ரெசிடுவல் ஹில்ஸ் ஆஃப் சம் ரெசிஸ்டன்ட் ராக்ஸ் அண்ட் இட் இஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அன் எரோஷனல் சைக்கிள். எந்த சைக்கிளா இருந்தாலும் சரி, இஃப் இட் இஸ் ரிவர் ஆர் விண்ட், இல்லை அப்படின்னா மெரைன் எக்கோசிஸ்டம்ல பார்த்தாலுமே திஸ் வேர்ட் வில் பி ரிப்பீட்டேட்டிவ்லி வில் பி சீயிங் திஸ், ரைட்? இதுக்கப்புறம் அதுல எரோஷன் எதுவுமே நடக்காது. அண்ட் from this onwards we are going to see about அதோட லேண்ட் லெவல் இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் அந்த பேஸ் சீ லெவல் அளவுக்கு வந்துடும். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ரைட்? அண்ட் there will be no erosion can occur in this region, that is peneplain. Next is that drainage patterns, right? Drainage pattern is nothing but river இருக்கு இல்லையா, அதோடைய ரிவர் கோர்ஸ் வச்சு அதோட ஷேப் வச்சு, அதாவது அதோடைய ட்ரிபியூட்ரிஸ் இருக்குல்ல, அது என்ன ஷேப்ல எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த drainage patterns பார்க்க போறோம், ரைட்? And the typical shape of a river course as it completes its erosional cycle is referred to as drainage pattern of the stream. இப்போ ஒரு ரிவர் கோர்ஸ்ல அது ஃபுல்லா எரோஷனல் சைக்கிள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் பேட்டர்னை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு, சாரி, இருக்கக்கூடிய ரிவர் கோர்ஸ் தான் நம்ம வந்து ட்ரைனேஜ் பேட்டர்ன் சொல்றோம், ரைட்? அண்ட் லெட்ஸ் see this. This is dendritic or pinnate, right? Which means ட்ரீயோடைய பிரான்ச் மாதிரி இருக்கும், ரைட்? That is dendritic or pinnate. And for your reference நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, if there is ஏதாவது உங்க செல்ஃப் நோட்ஸ் இருக்கு அப்படின்னா, லைக் ஜஸ்ட் நோட் திஸ், ஒரு வேர்ட்ல யூ ஷுட் ரைட் திஸ். லைக் டென்ட்ரிக்னா வந்து இட் இஸ் resembling this irregular tree branch. அண்ட் 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ், மோஸ்ட்லி 2 போதும். ரிவர் இண்டஸ் அண்ட் ரிவர் காவேரி, இது மட்டும் நீங்க எழுதியிருந்தா போதும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ், ரைட்? டென்ட்ரிக்ங்கிறது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் resembling this tree branch, ரைட்? ஒரு irregular tree branch எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதோட river pattern, I mean drainage pattern will be there. This is regarding dendritic. Next is trillis, right? Trillisல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிவர் இருக்கு இல்லையா, எஸ், இந்த ரிவருடைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து எஸ் டென்ட்ரிக் ஆர் பின்னேட் மட்டும் கொஞ்சம் நோட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, சி, இது வந்து ட்ரைனேஜ் பேட்டர்ன், ரைட்? இப்போ வந்து ரிவர் அதோடைய எரோஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீமை நம்ம படிக்கிறது, அது என்ன பேட்டர்ன்ல இருக்குங்கிறத படிக்கிறது தான் வந்து ட்ரைனேஜ் பேட்டர்ன். இதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து இட் வில் பி ரிசம்பிளிங் லைக், இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரீ பிரான்ச் இருக்கு இல்லையா, மரக்கிளை, அது மாதிரி இருக்கும், ரைட்? irregular ட்ரீ பிரான்ச். ஸோ அந்த ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா we are referring it as dendritic or pinnate. The example is river Indus and you can write river Indus and river Kaveri. Is it clear now? எஸ் மேம். Okay, next is that trellis, right? trellisங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, மெயின் ஸ்ட்ரீம்னா மெயின் ரிவர், எஸ், இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து அதோடைய சப்சிக்வெண்ட் ஸ்ட்ரீம் இல்லை அப்படின்னா அடிஷனல் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஜாயினிங் திஸ் மெயின் ஸ்ட்ரீம் அட் ரைட் ஆங்கிள். கரெக்டாக ரைட் ஆங்கிள் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஜாயினிங், தென் இட் இஸ் கால்ட் அஸ் தி ட்ரெல்லிஸ், ரைட்? அண்ட் இஸ் இட் கிளியர்? சரி, அதோட ஷேப் பேஸ் பண்ணி ஒரு நேம் வரும், அவ்வளோதான். தட் இஸ் த ட்ரைனேஜ் பேட்டர்ன். Can anyone respond? Clear, ma'am. Yeah. The next thing is rectangular, right? Rectangular என்ன ஆகும் அப்படின்னா,
இந்த மெயின் ஸ்ட்ரீம் வந்து இட் வில் பி பெண்டட் ரைட் ஆங்கிள்ஸ், ரைட்? இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆல்சோ இதோட ட்ரிபியூட்ரிஸ்மே வந்து இது ரைட் ஆங்கிள் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஜாயினிங், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் ரெக்டாங்குலர் பேட்டர்ன்ஸ். அண்ட் திஸ் பேட்டர்ன் ஹேஸ் அ சப்சிக்வெண்ட் ஆரிஜின். சப்சிக்வெண்ட் ஆரிஜின்னா அந்த ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்தும் ஃபர்தரா இட் வில் பி எக்ஸ்டெண்டிங் அப், ரைட்? இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரீம் போகும், தென் there will be subsequent streams also going like this, right? And we'll be referring this rectangular pattern in Indian physiography. அங்க படிக்கும்போது இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் படிக்கும்போது we'll be again referring this, right? One such example is that Colorado River, that is USA, that is present in USA. Next is angular, right? And what is meant by acute angles? less than 90 degree. Yeah, less than 90 degree. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து 90 டிகிரில அது வந்து ஜாயின் ஆச்சு, அண்ட் இல்ல அப்படின்னா 90 டிகிரில அது கட் ஆயிருக்கும் அந்த மெயின் ரிவர் சேனல். இப்போ பார்க்க போறது ஆங்குலர் பேட்டர்ன். இதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரிபியூட்ரிஸ் வந்து லெஸ் தென் 90 டிகிரில மெயின் ஸ்ட்ரீமை வந்து ஜாயின் பண்ணும், ரைட்? அண்ட் இது வந்து ஹிமாலயன் ஃபுட்ஹில் ரீஜியன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய ஒரு காமன் பேட்டர்ன், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் parallel. அந்த ட்ரிபியூட்ரிஸ் எல்லாமே வந்து இட் வில் பி flowing like this, parallel lines தான் ஒன்று இருக்கும், ரைட்? That is regarding this parallel pattern. And lesser Himalayasல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த டைப்ல தான் இருக்கும், ரைட்? The examples for lesser Himalayan rivers are river Kosi, that is one such river for lesser Himalayan rivers, right? And next thing is that radial. Radialங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மவுண்டைன் சமிட் இருக்கு, இதுல இருந்து எல்லா டைரக்ஷன்லயுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிவர் வந்து ஃப்ளோ ஆஃப், ரைட்? ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஒரு மலை இருக்கு, அது மேல இருந்து எல்லா டைரக்ஷன்லயுமே நமக்கு வந்து ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் as the radial pattern, right? The tributaries from a summit follow the slope downwards and drain down in all directions. எல்லா டைரக்ஷன்ஸ்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா it will be flowing. And examples are streams of Saurashtra region and central French plateau and Mount Kilimanjaro, right? This is regarding radial. And next is annular. Annularங்கிறது வந்து it is resembling the circular pattern, right? And அதுதான் இது சர்க்குலர் பேட்டர்ன்ல இருந்துச்சு அந்த ட்ரைனேஜ் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as the annular. இதுக்கு மிடில்ல வந்து there will be some summit here, right? இங்க ஒரு மவுண்டைன் இருக்கும், அதை சுத்தி ஒரு சர்க்குலர் பேட்டர்ன்ல வந்து அந்த ட்ரைனேஜ் பேட்டர்ன் இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் as annular. And angularங்கிறது வந்து 40 டிகிரி, ரைட்? நெக்ஸ்ட் ரேடியலி அவுட்வர்ட்ஸ் பார்த்தோம்ல, இப்போ பார்க்க போட்டு சென்ட்ரிபிட்டல், ரைட்? திஸ் இஸ் ரேடியலி அவுட்வர்ட், தட் இஸ் ரேடியல். இது எல்லா ரிவருமே சேர்ந்து டுவர்ட்ஸ் தி சென்டருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ரிவர் கோர்ஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் as சென்ட்ரிபிட்டல், ரைட்? தட் இஸ் சென்டர்ல ஒரு டிப்ரெஷன் இருக்கும், இதனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு லேக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் Ladakh, Tibet, Bagmati River, and Bagmati and its tributaries in Nepal, right? This is regarding centripetal patterns. These are all about this drainage patterns. Is there any doubt in this drainage pattern? மேம் ஆனுலாருக்கும் சென்ட்ரிபிட்டலுக்கும் என்ன மேம் ஒரு டிஃபரன்ஸ்? ஆனுலராப்பா மேம் ஆனுலர் மேம். ஓகே, இது வந்து சர்க்குலர் பேட்டர்ன்ல இருக்கும். அண்ட் சென்ட்ரிபீட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சம்மிட் இதை நோக்கி எல்லாமே வந்துட்டு இருக்கும், இது வந்து சென்ட்ரிபீட்டல், ரைட்? ஆனுலர்ல என்ன ஆகும் அப்படின்னா சென்டர்ல ஒரு சம்மிட் இருக்கும், இது இப்படி சர்க்குலர் பேட்டர்ன்ல கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட்டரி போகும், அண்ட் லைக் திஸ் இட் வில் பி எக்ஸ்டெண்டிங் இன் திஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் என்னன்னு தெரியுமா? என்னது மேம்? லைக் சர்க்கிள்குள்ள சர்க்கிள் மேம். போய்கிட்டே இருக்கும் ஈவன் டிஸ்டன்ஸ்ல. இதே மாதிரி அதோட ட்ரிபியூட்டரிஸும் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும், ரைட்? எல்லாமே ஜாயின் ஆகும்னு அவசியம் இல்லை, பட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இது எல்லாமே போய்கிட்டே இருக்கும். இதுல சென்ட்ரிபீட்டல் என்ன ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் சென்டரை நோக்கி வரும், தட் இஸ் சென்ட்ரிபீட்டல், ரைட்? ரேடியலி அவுட்வர்டுங்கிறது வந்து ஒரு சம்மிட்ல இருந்து கீழே போறது. இது ஆனுலர்ல there will be summit in the center, அதுல இருந்து போய் என்ன ஆகும் அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து போய்கிட்டே இருக்கும், ரைட்? தட் இஸ் ஆனுலர். கிளியரா இருக்கும்? எஸ் மேம். புரியுதா இல்லையா? I can say it in any other way. எஸ் மேம். அண்டர்ஸ்டாண்ட். Okay. Next we are going to deal with fluvial depositional landforms, right? We know this, the word fluvial refers to river
டெபாசிஷனல்ங்கிறது வந்து இப்போ எரோஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது டெபாசிட் ஆயிருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்திருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் இப்போ பார்க்க போகிறோம், ரைட்? அண்ட் த டெபாசிஷனல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஸ்ட்ரீம் வெலாசிட்டி. அது எவ்வளோ ஸ்பீடில் வருது, அதே மாதிரி அந்த ரிவரில் இருக்கக்கூடிய லோடு, விச் மீன்ஸ் அந்த செடிமெண்ட்ஸ் உடைய லோட், இது ரெண்டையும் பொறுத்து தான் வந்து இந்த டெபாசிஷனல் ஆக்ஷன் வந்து இருக்கும், ரைட்? இப்போ இந்த ஸ்ட்ரீம் வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் பவருமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி குவைட் லோ, ரைட்? அது என்ன பண்ணும் அப்படின்னா சில லோட்ஸை வந்து செட்டில் டவுன் பண்ணி அது சைடில் வந்து டெபாசிட் பண்ணிடும். அண்ட் இன்க்ரீஸ் இன் ரிவர் லோட் இஸ் எஃபெக்டட் த்ரூ accelerated rate of erosion is in the source of catchment areas and consequent upon the deforestation, which means like இப்போ அந்த ரிவர் லோடு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நமக்கு என்னமோ அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் எரோஷனும் ஜாஸ்தியா தான் இருக்குன்னு அர்த்தம், ரைட்? பிகாஸ் அங்க டிஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கலாம். நமக்கு எரோஷனுக்கான ரீசன்ஸ் தெரியும் இல்லையா, லைக் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம இந்த கேட்ச்மெண்ட் ஏரியானா அது எரோட் பண்ணக்கூடிய ஏரியா, ரைட்? அங்கிருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய எரோஷன் நடந்திருக்கும். அதனால தான் நமக்கு வந்து ரிவர் லோட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், விச் மீன்ஸ் நிறைய செடிமெண்ட்ஸ் வந்து அதுல இருக்கும், ரைட்? நமக்கு இந்த ரிவர் மூவ் ஆகுறதுனால நமக்கு நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. வில் பி டிஸ்கசிங் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் இப்போ அது மவுண்டைன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது இது வந்து குவைட் பிளைன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய ஸ்பீட் வந்து கம்மியாகும், ரைட்? இந்த இடத்துல இட் வில் பி ஷெட்டிங் எ லாட் ஆஃப் மெட்டீரியல், ரைட்? அது எல்லாமே நமக்கு வந்து மவுண்டெயினுடைய ஃபுட் ஹில்ஸ்ல, அந்த மலை அடிவாரத்துல நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? இட் இஸ் கால்ட் அஸ் alluvial fans or cones, right? This is formed due to this depositional landforms-னால இது ஃபார்ம் ஆகுது, ரைட்? depositional activity of the river-னால அது மலை மவுண்டெயின்ல இருந்து கீழே வரும்போது நமக்கு ஸ்லோப் வேரி ஆகுது, கொஞ்சம் லோயர் கிரேடியன்ட் கிடைக்குது. ஸோ இதனால அதோட டெபாசிட்ஸ் ஃபுல்லுமே வந்து இனிஷியலா இந்த இடத்துல வந்து அது செட்டில் பண்றது இல்லை டெபாசிட் பண்றதா வந்து we are calling it as alluvial fans and cones. And next one is that natural levees. இது எங்க இருக்கும் அப்படின்னா மெச்சூர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, பிளைன் ரீச் ஆனதுக்கு அப்புறம், பிளைன் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் இதோட ரெண்டு சைட்ல என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய ஃபைனர் டெபாசிட்ஸ், ரிலேட்டிவ்லி ஃபைனர் டெபாசிட்ஸ் வந்து ரெண்டு சைடும் இட் வில் பி டெபாசிட்டிங், ரைட்? இந்த இருக்கு இல்லையா, இது எதுக்காண்டி இப்படி இருக்கும் அப்படின்னா இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் த ரீஜன் ஃப்ரம் ஃப்ளட், ரைட்? இப்போ இதுல ஏதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால இங்க ஒரு பிரீச் இருக்கு, ரைட்? இந்த மணலை வந்து எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரிவர் வந்து வயல் இது வரும்போது அதோட ஸ்பீடோ இல்லை அதோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா there will be flood in this region, right? This is regarding natural levees. Is it clear? மேம் புரியலைங்க. இது புரியுதா இல்லை முன்னாடி உள்ளதும் சேர்த்து புரியலையா? இல்ல அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் கோன்ஸும் வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, நேச்சுரல் லிவிஸ் புரியல. ஓகே, லெட்ஸ் see this again. இப்போ மவுண்டைன்ஸ்ல இருந்து ரிவர் வந்து வருது, சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எரோஷன் பார்த்தோம், மவுண்டைன்ல இருந்து கிளம்பி கீழே ஒவ்வொரு ரீஜன்ல ஒவ்வொரு மாதிரி எரோஷன் வந்து நடக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ டெபாசிஷனும் அதே மாதிரி தான் பார்க்க போறோம், ரைட்? இப்போ மவுண்டைன்ஸ்ல இருந்து கிளம்பி வரும்போது இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல் இதெல்லாம் எடுத்துட்டு வரும், சரியா? இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து அது மவுண்டெயினோட ஃபுட் ஹில், இந்த இடத்துல வந்து இட் வில் பி டெபாசிட்டிங், ரைட்? அலுவியல் இதுதான் நம்ம வந்து அலுவியல் ஃபேன்ஸ் இல்லை அப்படின்னா கோன்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அண்ட் இது இப்படி போயிட்டே இருக்கும்போது இனிஷியலா இது வந்து மெச்சூர் ஃபேஸ் தானே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஃபிளட்ஸ் வந்து இதோட செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதோடைய ரெண்டு சைட்லையும், ரிவருடைய ரெண்டு சைட்லையுமே இட் வில் பி செடிமெண்டிங், ரைட்? ஸோ இது எதுக்காண்டி இப்படி செடிமெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஏதாவது ஃபிளட் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரெண்டு சைடுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு மேடு மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டினால இங்க ஏதாவது பிரீச் நடக்குது, பிரீச்னா அதை யாராவது இப்போ வெட்டி விடுறாங்க இல்லை அங்காவது மணல் எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபிளட் வந்து ஊருக்குள்ள வந்துடும், ரைட்? அது இந்த கரை தாண்டி வெளியே வந்துடும். இஸ் இட் கிளியர் நவ்? புரியலையா? அப்பவும் இருக்கு புரியல கேஸா? புரிஞ்சா இல்லையா? ஓகே, ஸோ this is natural levees. These are the narrow ridges of low height on the both sides of the river. River உடைய ரெண்டு சைட்லயுமே ஒரு லோ ஹைட்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்ஜஸ் மாதிரி இருக்கும், ரைட்? கைண்ட் லைக் திஸ். அண்ட் formed due to the deposition action of the stream. அந்த ஸ்ட்ரீம் உடைய deposition actionனால நமக்கு இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். It is acting as this natural embankments of the rivers, right? These act as the natural protection against the floods, right? Floods-க்கு எதிர்த்து it will be acting as natural protection. அண்ட் இதுல ஏதாவது ஒரு ப்ளீச் இருந்தது அப்படின்னா இதனால நமக்கு வந்து சடன் ஃப்ளட்டிங் வந்து வரலாம் பக்கத்து ரீஜன்ஸ்ல, ரைட்? ஒன் சச் எக்ஸாம்பிள் இஸ் ஹேப்பன்ட் இன் ஹாங்ஹோ ரிவர் ஆஃப் சைனா, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் நேச்சுரல் லிவிஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டெல்டா.
டெல்டாங்கிறது வந்து இப்போ அது வந்து ஓல்டு ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் ரைட் ரிவருடைய மவுத்தில் இது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நமக்கு அது கொண்டு வந்திருக்கக்கூடிய அலுவியல் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி டெபாசிட்டிங் தட் ரைட் அந்த ரிவர் மவுத்தில் அண்ட் வேர் இட் டெபாசிட்ஸ் மோர் மெட்டீரியல் தென் கேன் பி கேரிட் அவே. இதுக்கப்புறம் அந்த சீக்குள்ள எடுத்துகிட்டு போக முடியாதது எல்லாமே வந்து இட் வில் பி டெபாசிட்டிங் தேர். அதுதான் நம்ம டெல்டான்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ரீஜியனில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிவர் வந்து நிறைய பிரான்ச்சஸாக இட் வில் பி டிவைடிங் ரைட். இதுதான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னு சொல்கிறோம் ரைட். அண்ட் விச் மே ஃபர்தர் டிவைட் அண்ட் ரீஜாயின் டு ஃபார்ம் அ நெட்வொர்க் ஆஃப் சேனல்ஸ் ரைட். இங்கே இருக்க மெயின் ரிவர் ஒன்று இருக்குது, இதுல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரி போகுது அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டரி இன்னும் நிறைய சேனலாக என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி டிவைடிங் இட் செல்ஃப் ரைட். அண்ட் இந்த டெல்டாங்கிறது வந்து ரெண்டு ப்ராசஸ் கம்பைன் பண்ணி நடக்கிறது. ஒன்று வந்து அந்த ரிவருடைய லோட் பியரிங் கெப்பாசிட்டி, இது எவ்வளோ தூரம் லோட் வந்து அது கேரி பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணியும், அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய கிளே பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் அண்ட் இந்த சீல இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர், அது ரெண்டுமே சேர்ந்து டெபாசிட் ஆகுறதுனால தான் நமக்கு இந்த டெல்டாங்கிறது ஃபார்ம் ஆகுது ரைட். அண்ட் இதில் ரொம்ப ஃபைனஸ்ட் பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி கேரி டு தி பாட்டம் செட்பெட்ஸ், ரொம்ப கீழே போய் செட்டில் ஆயிரும். அண்ட் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன்ஸ் அண்ட் விச் தே ஃபார்ம்டு டெல்டாஸ் வந்து அதோடைய ஷேப் பொறுத்தும் என்ன கண்டிஷன்ஸ் அது ஃபார்ம் ஆயிருக்கோ அதை பொறுத்தும் there are some types in delta. And this is an image for delta. This is sea, this is river mouth. இப்படி டெல்டா போகும்போது ரிவர் சேனல் இப்படி போகும்போது there will be many distributaries like this right. And இதோட sediments எல்லாமே வந்து it will be depositing here. First one is that arcuate or fan shaped like curved right, which means this type of delta results when light deposition give rise to shallow shifting distributaries and a general fan shaped profile right. Okay, take this as an example. Like டெல்டா ஃபார்மேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய லைட் டெபாசிஷன் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து there will be some shifting distributaries and இது பார்க்கறதுக்கு வந்து ஃபேன் ஷேப்ல இருக்கும் ரைட், கர்வ்டு ஷேப்ல இருக்கும். இட் இஸ் கால்ட் as arcuate or fan shaped deltas. Example are this Nile, Ganga and river Indus. And the second one is that bird's foot delta ரைட். இது வந்து நமக்கு டெல்டா அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்சம் elongated ஃபார்மேட்ல வந்து நமக்கு இருக்கும் ரைட், பேர்டுடைய கால் மாதிரி இருக்கும். So it is called as bird's foot delta. இது வந்து elongated type right. And let's see this. இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் டெல்டா எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லைம்ஸ்டோன் செடிமெண்ட் வந்து அங்கே நிறைய இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் limestone will be floating in the water right. Relatively it will be floating and இது வந்து settle down ஆகாது. இதனால நமக்கு வந்து டவுன்வர்ட்ல வாட்டர் வந்து சீப் ஆகாது ரைட், கீழே போகாது. And this will be looking like bird's foot, so it is called as the bird's foot delta, or majorly it is called as elongated delta right. And this is regarding bird's foot delta. And next is estuaries. Is there any idea? Have you heard this word before? Yes. What is meant by estuaries? And fresh water and sea water on the mix are a region. Okay, கரெக்ட் தான். இப்போ வந்து சம்டைம் இந்த ரிவருடைய மவுத் இருக்கு இல்லையா, இது வந்து இட் வில் பி சப்மர்ஜ்ட் அண்டர் தி வாட்டர் ரைட். இதுதான் நம்ம வந்து எஸ்டூரிஸ்னு சொல்றோம் ரைட். அண்ட் இது வந்து நமக்கு அடியில் என்ன போயிடும் அப்படின்னா அந்த ரிவருடைய மவுத் வந்து சப்மர்ஜ் ஆயிரும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எஸ்டூரிஸ். அண்ட் எதனால இது நடக்கும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சி லெவல் என்ன இருக்கும் அப்படின்னா இட் மைட் ஹேவ் ரைசன் அப் ரைட். சி லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த ரிவர் மவுத் வந்து சி கடியில போயிடலாம். வி நோ தட் ரிவர் வாட்டர் வந்து இட் இஸ் குவைட் ஃப்ரெஷ் வாட்டர் and the sea water is quite salt right. So இது மிக்ஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டரும் சலைன் வாட்டரும் இட் வில் பி கெட் மிக்ஸ்டு. அண்ட் அந்த ரிவர் வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய செடிமெண்ட் மட்டு மார்ஷஸ் எல்லாமே வந்து அது வந்து செட்டில் பண்ண ஆரம்பிச்சோம் ரைட். இந்த சைட் தான் இட் இஸ் ஐடியல் ஃபார் ஃபிஷரிஸ் அண்ட் போர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரைட். இந்த இடத்துல வந்து நமக்கு டீப் வாட்டரோட ஆக்சஸ் இங்கே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் தீஸ் கரண்ட்ஸ் அண்ட் டைட்ஸ் ரைட். தீஸ் எஸ்டூரிஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜியாலஜிக்கல் ஃபீச்சர். And this is regarding the image. The river floodplains, ida Oxbow lakes. Eventually it will be cut off from the main river channel. And this is estuaries and this is swamps. Next is Cascade Delta. And yeah, இங்க வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் வந்து இருக்காது ரைட். இந்த மாதிரி இது எந்த இடத்துல இது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இஃப் அந்த சி வாட்டர் இருக்கு இல்லையா அங்க நமக்கு வந்து ஸ்ட்ராங் வேவ் ஆக்ஷன் இருக்கும்போது நமக்கு இந்த கஸ்பைட் டெல்டா வந்து ஃபார்ம் ஆகும் ரைட்.
And example for this cuspate delta is Tiber River on west coast of Italy. Next is high constructive delta, that is elongate and lobate delta. Elongateங்கிறது வந்து பேட் ஷேப் டெல்டான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, லைக் சர்ஃபேஸ்லேருந்து, அதாவது ரிவர் மவுத் வந்து இட் வில் பி குவைட் லைக் திஸ், லைக் பேர்ட் ஷேப்பில், பேர்டோட ஃபுட் ஷேப்பில் இருக்கும். தட் இஸ் எலாங்கேட் டெல்டா. லாபேட் டெல்டாங்கிறது வந்து நம்ம ஃபேன் ஷேப்டு பார்த்தோம் இல்லையா, இட் வில் பி லைக் திஸ், 2 லாப்ஸாக வந்து இட் வில் பி கம்ப்ளீட்டட் இதோட ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம். This is regarding elongate and lobate delta. And let's see this. It will be developing when fluvial action and the depositional process dominate the system, right? இந்த ரிவர் ஆக்ஷனும் அண்ட் இந்த டெபாசிஷனல் ப்ராசஸ்மே வந்து எந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல நமக்கு இந்த ஹை கன்ஸ்ட்ரக்டிவ் டெல்டாஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் திஸ் எலாங்கேட் டெல்டா இஸ் ரெப்ரசன்டட் பை திஸ் பேர்ட் ஃபுட் டெல்டா. அண்ட் லாபேட் டெல்டா வந்து இட் வில் பி ஷேப், அதோட ஷேப் வந்து லாப் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ரைட்? அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை திஸ் கோதாவரி ரிவர். அண்ட் திஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள். இது எல்லாமே வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் த சேம் கைண்ட் ஆர்க்வேட் ஆஃப் deltas, right? கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இண்டஸ், கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா, இது எல்லாமே சேர்ந்தது. அண்ட் இந்த 2 டைப்லையுமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய செடிமெண்ட் வந்து இருக்கும், ரைட்? அண்ட் this is regarding lobate delta. It is fan shaped delta, right? Is formed if the river water is as dense as the sea water. இதோடைய ரிவர் வாட்டரும் சீ வாட்டர் இது ரெண்டுமே வந்து இதோடைய டென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்போது அந்த டெல்டா வந்து எலாங்கேட்டடா இருக்காது, ரைட்? அது வந்து ஒரு ஃபேன் ஷேப்ல, அந்த ஆர்க்வேட் ஷேப்ல என்ன ஆகும்னா அது எண்ட் ஆயிரும். தட் இஸ் லாபேட் டெல்டா. அண்ட் எலாங்கேட்டட் டெல்டா என்ன ஆகும் அப்படின்னா ரிவர் வாட்டர் வந்து சீ வாட்டரை விட லைட்டா இருக்கிறதுனால அந்த டெல்டா கொஞ்சம் எலாங்கேட்டடா இருக்கு. அந்த ரிவர் செடிமெண்ட் வந்து அங்கேயே ஃபார்ம் ஆகாம, ரிவர் மவுத்லேயே ஃபார்ம் ஆகாம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த ஷோர்ல இருந்து உள்ள போய் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? தட் இஸ் திஸ் எலாங்கேட்டட் டெல்டா. And next one is that high destructive deltas, right? இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷோர் லைன் இருக்கு இல்லையா, லைக் அந்த கோஸ்டல் ரீஜியன்ல ரிவர் வந்து சீல போய் ஜாயின் ஆகக்கூடிய ரீஜியன்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஹையர். அந்த வேவ் கரண்ட்ஸ் உடைய ஸ்பீட் அண்ட் வேவ் உடைய ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும், ரைட்? ஸோ ஷோர் லைன் எனர்ஜி இஸ் ஹை அண்ட் much of the sediment delivered by the river is reworked by the wave action, right? அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா it will be deposited, right? So generally இது வந்து it will be dominated by this waves, so it is wave dominated. And in this class of high destructive delta, sediment வந்து it will be deposited as arcuate sand barriers, right? அந்த மவுத்தோட ரிவர்ல sand barriers நமக்கு என்ன இருக்குன்னா it will be formed. And we have completed this fluvial depositional landforms. Is there any doubt till now? Okay, let's continue with this wind eroded arid landforms. And okay, இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ரிவர் வாட்டர் பேஸ் பண்ணி இப்போ பார்க்க போகிறது கம்ப்ளீட்லி ஹவு விண்ட் இஸ் ஹேப்பனிங். விண்ட் வந்து எப்படி இந்த எரோஷன்லாம் வந்து விண்டால என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் எரோஷன் நடக்குது, அதனால நமக்கு எப்படி லேண்ட்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் there will be 3 process here, right? First is deflation. Deflationன்றது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இந்த இடத்துல நமக்கு வந்து லெட்ஸ் அஸ்யூம் இங்கே ஃபுல்லாக நமக்கு வந்து சாண்ட்ஸாக இருக்கு. இந்த விண்ட்னால இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா there will be some small இங்க இருக்கக்கூடிய சாண்ட் வந்து இட் வில் பி மூவிங் அவே, ரைட்? ஸோ இதனால நமக்கு ஒரு சின்ன டிப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டிப்ரெஷன் நம்ம வந்து ப்ளோ அவுட்னு சொல்லி சொல்றோம், ரைட்? இட் இஸ் கால்ட் அஸ் deflation, right? Is it clear? Deflation clear? Yeah. Next one is that abrasion, right? abrasionங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இங்க இருந்து விண்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கு, இதுல நிறைய சாண்ட் கிரெயின்ஸ்லாம் இருக்கு. இப்படி போகும்போது இங்க ஒரு ராக் இருக்கு அப்படின்னா அதோடைய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ராக்குடைய வால் அதுல என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டேஷிங் ஆர் இட் வில் பி ஹிட்டிங், ரைட்? இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அப்ரேஷன் ஆர் சாண்ட் பிளாஸ்டிங். இந்த ரிவருடைய வால்ல இல்ல சர்ஃபேஸ்ல வந்து இந்த சாண்ட் இருக்கக்கூடிய விண்ட் லோடட் வித் சாண்ட் கிரெயின்ஸ் இது போய் ஹிட் ஆகுறதுனால நமக்கு அந்த இடத்துல சாண்ட் பிளாஸ்டிங் வந்து நடக்கும். திஸ் இஸ் அப்ரேஷன். And next is that accretion, right? It refers to இப்போ sand particles போகும்போது ஒவ்வொரு sand particle இன்னொரு sand particle ஓட it will be hitting, right? So இதனால நடக்கக்கூடிய wear and tear process இருக்கு இல்லையா, இதுதான் வந்து accretion, right? So this is the major process involved in this wind erosion. Wind erosionல வந்து இங்க ஒரு salt particle, I mean sand particle இருக்கு. இது இந்த wind வந்து it will be moving away அப்படின்னா இந்த இடத்துல ஒரு
audible? Yes, ma'am. Yes, ma'am. Okay. I think internet வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மட்டும் note பண்ணுங்க. புரியலப்பா. மேம் அப்ரேஷன். அப்ரேஷன். ஓகே. ஒரே நிமிஷம். யா. இப்போ இந்த இடத்துல சாண்ட் இருக்கு. விண்டுனால இங்க காத்தடிக்குது. அதனால இங்க வந்து ஒரு சின்ன இங்க இருக்கக்கூடிய சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இட் இஸ் கேரிட் பை தி விண்ட். ஸோ இதனால இங்க ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கும். இது பேரு டீஃப்ளேஷன். ரைட். இப்போ இந்த விண்ட் வந்து நெக்ஸ்ட் இது கூட சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்குமா? இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ராக் இருக்கு, சரியா? இதை போய் இந்த விண்ட் வந்து ஹிட் பண்ணுது. காத்தடிக்கும் போது அது போய் ஹிட் பண்ணும்ல, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராக் வால்ல போய் இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் இட் வில் பி ஹிட்டிங், ரைட்? ஸோ இதனால ஏற்படுறதா வந்து தட் இஸ் அப்ரேஷன். அண்ட் தென் இது இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சாண்ட் பார்ட்டிகலுமே வந்து இன்னொரு சாண்ட் பார்ட்டிகலோட இட் வில் பி ஹிட்டிங், ரைட்? பிகாஸ் விண்ட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு கேரி திஸ் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒன்னோட ஒன்று மோதும் போது வேர் அண்ட் டியர் சேஞ்சஸ் ஏற்படும். இதனால இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து அட்ரீஷன். இட் இஸ் கிளியர்னா? Yes, ma'am. ஓகே. நவ் டீஃப்ளேஷன் பேசன்ஸ். இப்போ நம்ம டீஃப்ளேஷன் பார்த்தோம் இல்லையா, ப்ளோவ்ஸ். ஸோ அந்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டீஃப்ளேஷன் பேசன்ஸ் சொல்றோம். அண்ட் ஜென்ரலி இது வந்து ஸ்மாலாக இருக்கும், பட் சில டைம்ல இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு செவரல் கிலோமீட்டர்ஸ் இன் டயாமீட்டர், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் டீஃப்ளேஷன் பேசன்ஸ். இது புரியுதுல? டீஃப்ளேஷன் பார்த்தாச்சு. ஸோ டீஃப்ளேஷன் பேசன்ஸ். ஓகே, ஃப்ரம் திஸ் ஸ்லைட் ஆன்வர்ட்ஸ் இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்காது. ஜஸ்ட் ஒவ்வொரு வேர்டுக்கும் அதுக்குள்ள ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும். I'm continuing it. If you're having any doubt, kindly stop me there or raise your hand. இல்ல chatல ஏதாவது டைப் பண்ணுங்க, like doubt னா I'll be stopping there, right? Okay. Okay. Next is mushroom rocks. இப்போ இது வந்து டெசர்ட் லேண்டு. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ராக் இருக்கு அப்படின்னா இதனால நமக்கு விண்ட் மூவ்மெண்ட்ஸ்னால கண்டினியூஸ் விண்ட் மூவ்மெண்ட்ஸ்னால அந்த ராக் வந்து ஒரு மஷ்ரூம் ஷேப்ல இங்க மட்டும் எரோட் ஆயிருக்கும், ரைட்? இட் இஸ் கால்ட் அஸ் தி மஷ்ரூம் ராக் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் திஸ் ராக் பெடஸ்டல் அண்ட் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் பெடஸ்டல் ராக். நெக்ஸ்ட் இஸ் தட் இது பார்க்கறதுக்கு மஷ்ரூம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து மஷ்ரூம் ராக்ஸ்னு வந்தது. அண்ட் இந்த மஷ்ரூம் ராக்ஸ் நடக்கிறதுக்கு there will be many reasons, right? One is erosion and next is weathering and the glacial action or இல்லை அப்படின்னா sudden disturbance-னால நமக்கு இந்த மஷ்ரூம் ராக் வந்து ஃபார்ம் ஆகலாம். நெக்ஸ்ட் இஸ் இன்செல்பர்க்ஸ். we have discussed this yesterday on நேற்றே பார்த்தாச்சு. இது வந்து தனியா நிற்கக்கூடிய ஒரு மவுண்டைன், ரைட்? ஒரு ஹில்லோ இல்ல ஒரு ஐசோலேட்டட் ரிட்ஜோ, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த நேம் ஆஃப் ஐசெல்பர்க்னு சொல்றோம். அண்ட் இது வந்து ஒரு பிளைன் ரீஜியன்ல அது ஜென்ட்லா என்ன ஆகும் அப்படின்னா it will be rising above, right? This is called as inselbergs. It is one such example for inselberg. சுத்தி எல்லாமே வந்து லெவலா இருக்கும், இது மட்டும் ஐசோலேட்டடா நிற்கும், ரைட்? That is inselbergs. Next is demoiselles, right? And these are the rock pillars. இது வந்து சாஃப்ட் ராக்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ராக். இது ஒரு ஹார்ட் ராக் தான். அண்ட் இது வந்து டியூ டு சம் டிஃபரன்ஷியல் எரோஷன் ஆஃப் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ராக்ஸ். இது வந்து மாறி மாறி நமக்கு எரோஷன் நடக்கிறதுனால இட் வில் பி ஸ்டாண்டிங் அபவ் திஸ் சாஃப்ட் ராக். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் வந்து demoiselles, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஜியூஜென். அண்ட் இது எங்க இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஃபவுண்டட் இன் ட்ரை அண்ட் செமி ட்ரை ரீஜன்ஸ். இந்த ரீஜன்ஸ்லாம் நமக்கு இந்த மாதிரி டேபிள் ஷேப்டு ராக் இருக்கும், ரைட்? அண்ட் தட்ஸ் இட் ரிகார்டிங் திஸ் ஜியூஜென். அண்ட் யார்டன்ஸ்ங்கிறதுமே வந்து இட் இஸ் அ ரிட்ஜ் ஆஃப் ராக். இது எதனால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா விண்டுடைய ஆக்ஷனால ஃபார்ம் ஆயிருக்கும். ஜென்ரலி இது வந்து விண்ட் போகக்கூடிய டைரக்ஷன் அப்படின்னா இந்த ரிட்ஜுமே வந்து நமக்கு அதே டைரக்ஷன்ல தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் யார்டன்ஸ், ரைட்? ஜென்ரலி இந்த மஷ்ரூம் ராக் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் யார்டன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அரிட் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ், ரைட்? இப்போ விண்ட்னால நமக்கு டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்தது எரோஷனல், ரைட்? இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் எரோஷனல் landforms? Okay, next is ripple marks. இப்போ வந்து கேரி பண்ணிட்டு விண்ட் வந்து கேரி பண்ணிட்டு வந்திருக்கும் இல்லையா அந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சாண்ட், இது எல்லாமே வந்து போய் டெபாசிட் பண்ணா என்ன மாதிரி லேண்ட்ஃபார்ம்ஸ்ல இருக்குன்னு பார்க்க போறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்பிள் மார்க்ஸ், ரைட்? திஸ் இஸ் ரிப்பிள் மார்க்ஸ். அந்த சாண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி டெபாசிட் ஆயிருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ripple marks. And next is sand dunes.
இது வந்து டெசர்ட்ஸ்ல இருக்கும். இட் வில் பி லைக் திஸ், ரைட்? லைக் ஜென்ரலி இதோட ஹைட் வந்து மேடு பள்ளமும் வந்து ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கும். இட் இஸ் வெரி ஃப்ரம் ஃபியூ மீட்டர்ஸ்லேருந்து 20 meters வரைக்கும் இட் வில் பி தேர், ரைட்? அண்ட் சம் கேசஸ் டியூன்ஸ் ஆர் several hundred meters high. சில டைம்ல இட் வில் பி இதோட லென்த் வந்து இட் இஸ் அப் டு 5 to 6 kilometer லாங், ரைட்? சாண்ட் டியூன்ஸோட செவரல் டைப்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாங்கிடியூட்னல் டியூன்ஸ், ரைட்? சாண்ட் டியூன்ஸ்ங்கிறது வந்து மேடு மாதிரி இருக்கிற மணல், அவ்வளவுதான், சரியா? காத்துனால டெபாசிட் ஆகுது. இந்த சாண்ட் டியூன்ஸ் வந்து அது என்ன ஃபார்மட்ல டெபாசிட் ஆயிருக்கோ அதை பொறுத்து there is many formats there. This is longitudinal or linear dunes. லீனியரா என்ன அப்படின்னா சாண்ட் டியூன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து விண்ட் டைரக்ஷன், இந்த மாதிரி காத்தடிக்கும் போது இதுதான் விண்டோட டிரெக்ஷன். இதுல இந்த சாண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? திஸ் இஸ் லாங்கிடியூட்னல் டியூன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ். இங்க விண்ட் அடிக்கக்கூடிய டைரக்ஷன்ல பெர்பெண்டிகுலரா நமக்கு வந்து டியூன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? டியூன்ஸ் டெபாசிட்டட் பெர்பெண்டிகுலர் டு தி ரிவைலிங் விண்ட் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்ல விண்ட் வருதோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா நமக்கு வந்து டியூன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். திஸ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டியூன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பார்ச்சன்ஸ், ரைட்? இதுல வந்து கிரஷன் ஷேப், ரைட்? இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்? அண்ட் ஜென்ரலி இதுல காத்தடிக்குது இல்லையா? அண்ட் this is concave, right? And this is convex. இந்த enlarged இருக்கு இல்லையா, இதுதான் கான்வெக்ஸ். இந்த சைடு தான் நமக்கு வந்து கான்வெக்ஸ். ஸோ இதுதான் வந்து விண்ட்வர்ட் சைடு, ரைட்? காத்தடிக்கிற சைட்ல நமக்கு வந்து கான்வெக்ஸா இருக்கும். இதே இந்த சைடு வந்து விண்டோட டைரக்ஷன் ஆப்சென்டா இருக்கும், அந்த இடத்துல நமக்கு வந்து கான்கேவ் ஷேப்ல இருக்கும். அண்ட் இட் இஸ் குவைட் ஸ்டீப் இன் நேச்சர். திஸ் இஸ் ரிகார்டிங் பார்ச்சன்ஸ். வி ஹேவ் டிஸ்கஸ்ட் வாட் அண்ட் ஆல் லீனியர் டியூன்ஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டியூன்ஸ். இப்போ வந்து கிரஷன் ஷேப்டு டியூன்ஸ் வந்து பார்த்துருக்கோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் பாராபோலிக் டியூன்ஸ், ரைட்? இது வந்து யூ ஷேப்ல இருக்கும், ரைட்? இது வந்து ரொம்ப லாங்கரா இருக்கும், பட் இட் இஸ் குவைட் நேரோவர் தென் திஸ் பார்ச்சன்ஸ், ரைட்? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் திஸ் ஸ்டார் டியூன்ஸ். லெட்ஸ் see this. இங்க பாருங்க, திஸ் இஸ் லீனியர் டியூன்ஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இது வந்து பார்ச்சன் டியூன்ஸ். இது வந்து வெர்டிகல் ஷேப்ல, கிரஷன் ஷேப்ல இருக்கு. அண்ட் திஸ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ். இந்த சைடு விண்ட் டைரக்ஷன் இருக்கு, ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கிறது நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் டியூன்ஸ். இந்த பார்ச்சன் டியூன்ஸ் வந்து இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு திஸ் டிரான்ஸ்வர்ஸ் டியூன், ரைட்? டியூ டு திஸ் விண்ட் directionனால windனால ஏற்படக்கூடிய depositionனால it will be changing its shape. That is Barchan dunes is converting into this transverse dunes. And next one is that this is star dunes, right? இந்த மாதிரி நிறைய சேர்ந்து இருக்கிறது வந்து star dunes. And this is parabolic dunes. This is regarding windனால ஃபார்ம் ஆகக்கூடியது. And next is loess, right? And சில ரீஜியன்ஸ்ல நமக்கு இந்த due to this wind இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாண்ட் இல்லை அப்படின்னா டஸ்ட் அண்ட் சில்ட் வந்து நமக்கு அந்த லேண்ட் மேல பிளாங்கெட் மாதிரி இது வந்து இருக்கும், ரைட்? ஜென்ரலி திஸ் loess is a fine and mineral rich material, right? And it is found in this northern China, Great Plains of North America, Central Europe, and parts of Russia and Kazakhstan, right? You can remember this northern China and Central Europe. Next is that we need to read this. ஜென்ரலி இது எங்க இருக்கும் அப்படின்னா டெசர்ட்டுடைய எட்ஜஸ்ல தான் நமக்கு இந்த loess வந்து இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் a wind blows across this Gobi. It is a desert in Asia. இது என்ன ஆகும் அப்படின்னா it will be picks up and carries this fine particles, right? இந்த loess இருக்கு இல்லையா, அது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா sand crystals, and it will be made up of quartz or mica, right? இதுல நமக்கு ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கும். ஆர்கானிக் மெட்டீரியல்னாவே ஜென்ரலி இட் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பன், and that is dusty remains of skeleton from desert animals, right? And yes, இந்த லோயஸும் வந்துட்டு டியூன்ஸோட டைப்ஸ் ஆகும். sand dunes ஓட டைப்ஸ், wind deposition forms ஒரு டைப்ஸ். இது கம்ப்ளீட்லி வேற ஸ்ட்ரக்சர் ஆகும். இப்போ இதுதான் லோயஸ் வந்து சாண்ட் டியூன்ஸ் ஓட ஸ்ட்ரக்சரா இல்ல, இது வந்து wind depositional landforms. loessங்கிறது வந்து sand dunes கீழ வராது. இது வந்து it is quite different from sand dunes. Is it clear? Still Sanjay, no? Yes, ma'am. Okay. See, it is look, we can witness this in China almost. அண்ட் இந்த loessங்கிறது வந்து இதுவுமே வந்து எரோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட்
இதோட எரோஷன் வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட் பேஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கும், ரைட். This loess is comprising of some rich minerals and it is some extremely fertile agricultural soils. இதில் நிறைய minerals இருக்கு and it is easily tilled and it will be broken up and agriculture வந்து அங்க பண்ணலாம், ரைட். Next is this is regarding loess. This is the loess. Next we are going to discuss about this arid landforms. Okay. Now இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து ட்ரை ரீஜியன்ஸ்ல இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ், ரைட். இந்த இடத்துல வந்து ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ரீஜியன்ல எப்படி வந்து லேண்ட்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம் பை திஸ் வெதரிங் அண்ட் டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ்னால, ரைட். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் ஹில் ஸ்லோப் ஜியோமார்ஃபாலஜில என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன சேனல், ரைட். இதன் வழியா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும், ரைட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரில் இன் ஹில் ஸ்லோப் ஜியோமார்ஃபாலஜி. A rill is a narrow and a shallow channel, right. அது ரொம்ப டெப்த்தாலாம் இருக்காது, it will be quite a shallower. And இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாயில கட் பண்ணி there will be some erosive action of this flowing water, right. இதுதான் வந்து நம்ம ரில்ல சொல்லி சொல்றோம். Next is gully, right. இது it is formed by the gullyங்கிறது வந்து it is a landform, it is formed by running water, right. இது வந்து ஒரு சின்ன valleys தான். சில டைம்ல இது மீட்டர்ஸ்ல இருக்கலாம், சில டைம்ல it will be some in greater depth, right. This is example of this gully. Next one is ravine. Ravine வந்து it is larger than gully but smaller than valleys, right. Valleysங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய structure. Next one is ravines and next one is gullies, right. This is based on their size. Valleys வந்து ரொம்ப பெருசு, gullies வந்து ravines கூட சிறுசு, right. It is a landform narrower than the canyon and is often the product of stream cutting erosion, right. இது வந்து ரிவர் கட் பண்ணிட்டு போறதுனால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த ravines. And this is regarding their classification. Next one is that badland topography. Yes, just see this. இன்சல்பர்க்ன்றது வந்து ஐசோலேட்டட் ஹில்னு பார்த்தோமா, this is isolated hill, right. அந்த சுத்தி ஃபிளாட் லேண்டா இருக்கும், லெவலா இருக்கும், ஒரே ஒரு ஹில் மட்டும் இல்ல ஒரே ஒரு ரிட்ஜ் மட்டும் தனியா நிற்கும், that is Inselberg, right. And next one is that this is normal fault and pediments நம்ம இதுக்கப்புறம் தான் பார்ப்போம். This is alluvial fans. இந்த cone shape இல்ல இங்க, but this is more related to alluvial fans. Let's see this badland topography. Okay, இப்போ arid regionsனாலே வந்து it is a dry region, right. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா rain storms வந்து ரொம்ப occasional-ஆ தான் வரும், right. So it will be producing numerous rills and channels. இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்க இருக்கக்கூடிய sedimentary rock formation வந்து it will be eroded away, right. இதனால நமக்கு வந்து ravines and gullies are developed by a linear fluvial erosion and இதனால நமக்கு ஃபார்ம் ஆகுறது அந்த badland topography, right. இந்த ravines and gullies எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எல்லா இந்த erosion பேர் தான் வந்து we are calling it as badland topography. And the next one is balsams. And இந்த dry regionsல இருக்கக்கூடிய inter mountain basins, மவுண்டெயின்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய basins தான் நம்ம வந்து balsams சொல்லி சொல்றோம். And next is playas and it is nothing but இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, that is pediments and basalts and playas. இது எங்க இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே வந்து we can count in this inter mountain basins, right. dry regionல இருக்கக்கூடிய ரெண்டு மவுண்டெயின்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரீஜியன்ல நமக்கு இது வந்து இந்த பேசின்ஸ்ல நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், பெடிமெண்ட்ஸ், பஜாராஸ் அண்ட் playas, right. And first we are going to see this playas. These are the small streams flow into the balsams where water is accumulated, right. இது வந்து ஒரு டெம்பரவரி லேக். அந்த இன்டர் மவுண்டைன் பேசின்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு மவுண்டைனுக்கு இடையில இருக்கக்கூடிய பேசின்ஸ்ல நமக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோ ஆகும், அந்த இடத்துல வாட்டர் வந்து அக்யூமேட் ஆகிருக்கும். அந்த ஏரியா தான் வந்து அந்த சின்ன லேக்ஸ் தான் வந்து அந்த டெம்பரவரி லேக்ஸ் தான் நம்ம வந்து பிளேயாஸ்னு சொல்லி சொல்றோம், ரைட். இப்போ அங்க இருக்கக்கூடிய வாட்டர் இது ட்ரை ரீஜியன்ல, ஸோ இங்க வந்து எவாபரேஷனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் எல்லாம் எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேக் இருக்காது, நமக்கு அந்த சால்ட் மட்டும் அங்க டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி சலினாஸ், ரைட். வி ஹவ் சீன் தட் பல்சான்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இன்டர் மவுண்டைன்ல இருக்கக்கூடிய பெசின் ரீஜியன், ரைட். இந்த இடத்துல சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் வந்து தர் வில் பி ஃப்ளோயிங். அதுல நமக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னா அதுல நமக்கு வந்து லேக் ஃபார்ம் ஆகும், ரைட். இது வந்து ஆஃப்டர் திஸ் வாட்டர் கான் அவே லைக் எவாபரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேக்ல
there will be some salt coverage, right? அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா salinas சொல்லி சொல்றோம். Next is that, now see this. This is playa and this is vajadas, and next one is இதெல்லாம் சேர்ந்தது தான், இந்த பேசின் ரீஜன் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து we are calling it as balso, right? In the intermontane basin region we are calling it as balso. Now next is pediments. In form and function there is no difference between a pediment and a alluvial fan, right? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி alluvial fan பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் இந்த பெடிமெண்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. இதுல எரோஷனல் லேண்ட்ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பெடிமெண்ட். இதே இது alluvial fanங்கிறது இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒன், ரைட்? டெல்டா ஃபார்மேஷன், அதோட செடிமெண்ட் எல்லாமே இந்த இடத்துல டெபாசிட் பண்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒன். இதே இது நம்ம இங்க வந்து எரோஷனல் கீழே படிக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம், திஸ் பெடிமெண்ட், ரைட்? இது வந்து என்ன அப்படின்னா மவுண்டனோட ஃபூட்ல இருக்கக்கூடிய ராக் கட் சர்ஃபேஸ் தான் we are calling it as pediments. And next one is that this region called vajaras, and these are moderately sloping depositional plains. இது வந்து இந்த பெடிமெண்ட்ஸ்க்கும் பிளேயாஸ்க்கும் மிடில் இருக்கக்கூடிய ரீஜன் தான் we are calling it as vajaras, right? And several alluvial fans, நிறைய alluvial fans எல்லாமே சேர்ந்து கன்சாலிடேட் ஆகி நமக்கு இந்த ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? that is vajaras. And next you need to know about this term. ஓசஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ரீஜியன்ல, அரிட் ரீஜியன்ல வந்து நமக்கு வந்து சர்ஃபேஸ் அக்விஃபயர் வந்து இருக்கும், ரைட்? விச் மீன்ஸ் லைக் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு ஒரு டெசர்ட் ரீஜன்ல இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we are calling it as ஓசஸ். And this is alluvial fan. That's it. Is there any doubt till now? Should I repeat anything? Okay, next we are going to discuss about this landforms formed by glaciers, right? Glaciers என்ன அப்படின்னா it is a large mass of ice, right? அது என்ன ஆகும் அப்படின்னா it will be moving, அதோட own weightல வந்து மூவ் ஆகலாம், இல்லை அப்படின்னா கிராவிட்டினால மூவ் ஆகலாம், இல்லை அப்படின்னா லைக் மவுண்டனுடைய ஸ்லோப்ஸ்ல இட் கேன் ஃப்ளோ, ரைட்? இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிளேஷியர்ஸ்னு சொல்றோம். அண்ட் கிளேசியர்ஸ் மூவ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இப்போ கிளேசியர்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம், ரைட்? அண்ட் வாட்டர் ஃப்ளோ மாதிரி கிளேஷியர்ஸோட மூவ்மெண்ட் வந்து இருக்காது, இட் இஸ் குவைட் ஸ்லோ ஒன்லி. அண்ட் இது ரொம்ப ஸ்லோவா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய ரிவர்ஸ், ரைட்? அண்ட் தட் இஸ் கிளேஷியர்ஸ். The movement could be a few centimeters to a few meters a day or even less or more, right? இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு few centimeters போகலாம், இல்ல few meters only it can move, right? This is regarding glaciers. Let's discuss about this. Okay. Can you listen here? First term is cirque, right? Cirqueங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரிவர் வேலி ஃபார்மேஷன்ல ஹெட்வர்ட் எரோஷன் ஒன்று படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி கிளேஷியர் ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய இந்த இடத்துல, ரைட்? இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஐஸ் வந்து இட் வில் பி மெல்டட் அவே, ரைட்? இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்கும், ரைட்? விச் மீன்ஸ் அங்க எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் இங்க நமக்கு வந்து லேக் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி சிர்க்யூ, ரைட்? அண்ட் இஸ் இட் கிளியர்? சிர்க்யூ. கன்னிமொழி, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கலப்பா. அந்த மெல்ட் ஆகிற ரீஜன்ல என்ன ஆகும் அப்படின்னா லேட்டரா நாங்க வந்து லேக் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிர்க்யூன்னு சொல்றோம். ஓகே. நவ் இப்போ அப்படி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு சைட்ல மட்டும் எரோட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ன். And ரெண்டு will be seeing the content and we shall compare. Now, this circuits are horseshoe shaped, deep, long and wide troughs or basins, right? With very steep to vertically dropping high walls.
as its heads as well as sides. அதோட ஹெட்ஸ்லையும் சரி சைட்ஸ்லையும் சரி அது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கலாம் அண்ட் இட் இஸ் குவைட் டீப் அண்ட் லாங் அண்ட் வைட், ரைட். அண்ட் இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு கிளேஷியல் வேலியில் அதோடைய ஹெட்ல தான் நமக்கு இந்த சர்க்கியூஸ் வந்து தெரியும், ரைட். அண்ட் த அக்குமுலேட்டட் ஐஸ் கட்ஸ் these circuits while moving down the mountain tops. Let's come to that later. After the glacier melts, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்க்கியூஸ்ல வந்து வாட்டர் போய் ஃபில் ஆயிக்கும், ரைட். அதனால இட் இஸ் நோன் அஸ் தி சர்க்கியூட் லேக், ரைட். யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். இது எங்க இருக்கும் அப்படின்னா அந்த கிளேஷியர் வேலியோட ஹெட்ல இருக்கும். அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளேஷியர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் வாட்டர் ஃபில் ஆயிக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி சர்க்கியூட் லேக். திஸ் இஸ் ரிகார்டிங் சர்க்கியூட், ரைட். அண்ட் next is that this is the structure of circuit floor and இதுதான் circuit, right. Melt water drainage and we'll be discussing about this. இது நம்ம டெய்லி லைஃப்லயோ இல்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த வேர்ட்ஸ்லாம் கேள்விப்படாததுனால இது எல்லாமே ரொம்ப புதுசா தெரியலாம். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். சர்க்கியூங்கிறது வந்து கிளேஷியல் வெளியோட ஹெட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அங்க இருக்கக்கூடிய கிளேஷியர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபில் ஆயிக்கும். ஸோ அதை வந்து நம்ம சர்க்கியூ லேக்னு சொல்லி சொல்றோம். இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், ரைட், ரிகார்டிங் தி சர்க்கியூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஹார்ன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல ஹெட்வர்ட் எரோஷன்ல அந்த சர்க்கியூவோட வால்ஸ்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைட் மட்டும் நமக்கு இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி ஹார்ன்ஸ், ரைட். இஃப் 3 or more radiating glaciers cut headward until their surface meet, ரைட். இப்போ வந்து 2-3 கிளேஷியர்ஸ் இருக்கு, அதோடைய சர்க்கியூஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஹெட்வர்ட் எரோஷன்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். அந்த சர்க்கியூஸ் எல்லாம் மீட் ஆகுற வரைக்கும் அங்க ஒரு ஷார்ப் பாயிண்ட், ஒரு ஸ்டீப் சைடட் பீக் இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ன்ஸ், ரைட். திஸ் இஸ் வாட், இதுதான் வந்து ஹார்ன்ஸ், ரைட். இங்க ஒரு சர்க்கியூ ஃபார்ம் ஆகலாம், இங்க ஒரு சர்க்கியூ, இங்க ஒரு சர்க்கியூ, இந்த மாதிரி சர்க்கியூஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் மீட் ஆகுற வரைக்கும் இந்த ஸ்டீப் சைடடா இருக்கக்கூடிய ஒரு பீக் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி ஹார்ன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் arities, right. Arities, right. It is a narrow ridge of rock which separates two valleys. ரெண்டு வேலி இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா it will be separating those valley, right. இது வந்து மோஸ்ட்லி இது வந்து zigzag ஷேப்ல இருக்கும். and the divides between circular side walls or head walls get narrow because of the progressive erosion. இதோட ரெண்டு சைடுல என்ன ஆகும் அப்படின்னா எரோஷன் நடந்துட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு இது வந்து it will be like this, right. Let's see this image. This is what, இந்த சைடு ஒரு வேலி இருக்கா, அதே மாதிரி அங்கேயும் ஒரு வேல்யூ இருக்கு, ரைட். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்றது தான் இந்த அட்டீஸ். அண்ட் இட் வில் பி லைக் திஸ் ஒன்லி, ஜிக்ஷாக் ஷேப்ல இருக்கும். இட் இஸ் குவைட் ஷார்ப். திஸ் இஸ் ரிகார்டிங் அட்டி அண்ட் திஸ் இஸ் ஹார்ன், ரைட். இது வந்து நிறைய சர்க்கியூஸ் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். அன்டில் திஸ் ஹெட்வர்ட் எரோஷன் இது நடக்கிற வரைக்கும் இட் வில் பி லைக் திஸ், ரைட். திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் லேண்ட் ஃபார்ம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் கிளேஷியல் வேலி. திஸ் இஸ் கிளேஷியல் வேலி. அந்த கிளேஷியர்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, அது ஃபார்ம் ஆகக்கூடிய வேலிஸ் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் தி கிளேஷியல் வேலி. அண்ட் இட் இஸ் ட்ரஃப் லைக் யூ ஷேப்ட் வித் வைட் ஃபிளாட் ஃப்ளோர்ஸ். இதோட ஃப்ளோர்ஸ் வந்து இட் இஸ் குவைட் வைட் அண்ட் ஃபிளாட். அண்ட் ரெண்டு சைடுமே வந்து ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் இட் இஸ் ஸ்டீப் சைட்ஸ், ரைட். சைட்ஸ் வில் பி ஸ்டீப் அண்ட் இட் இஸ் குவைட் ஸ்மூத் அண்ட் ஸ்டீப் சைட்ஸ். அண்ட் இப்போ இந்த இடத்துல இந்த கிளேஷியர் டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லைக் வாட்டர் வந்து ஃபில் ஆயிக்கும், ரைட். வாட்டர் ஃபில்ஸ் தி டீப் நேரோ செக்ஷன்ஸ் ஆஃப் தி வேலி. ஒரு ரிப்பன் லேக் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும், ரைட். திஸ் இஸ் glacial valleys. We have discussed the circuit and horns, T and glacial valleys. இதெல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம், ரைட். நெக்ஸ்ட் இஸ் ஃபியார்ட்ஸ், ரைட். ஜே இருந்தாலும் இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஃபியார்ட்ஸ் தான். அண்ட் ஃபியார்ட்ஸோட இமேஜ் வந்து see this கிளேஷியர்ஸ் இருக்கா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீப்பா இருக்கும். இந்த இதோடது லைக் சி வரைக்கும் உள்ள வரைக்கும் வந்திருக்கும். இந்த இடத்துல நமக்கு டீப் கட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஃபியார்ட்ஸ். see this some coastal region have been heavily eroded by this glacial action, right. glacial actionsனால சில coastal region வந்து it has been heavily eroded. and அந்த glacier valley இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரஸ் வந்து சி லெவலுக்கு கீழே வரைக்கும் எக்ஸ்கவேட் ஆயிருக்கும் அங்க இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாம். இந்த கிளேஷியர்ஸ் எல்லாம் காணாம போனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஃபியார்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் ஃபியார்ட் கோஸ்ட் லைன்ஸ். அண்ட் there will be some deep inlets relatively. இந்த மாதிரி deep inlets இருக்கும் in this fjords.
திஸ் இஸ் லைக் திஸ். இந்த மாதிரி டீப்பா உள்ள வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து உள்ள வரைக்கும் வரும், ரைட்? ஒரு இன்லெட் இருக்கும். இட் இஸ் அ லாங் நேரோ அண்ட் ஸ்டீப் சைடட் இன்லெட் கிரியேட்டட் பை அ கிளேஷியர். ஒரு கிளேஷியர்னால நமக்கு ஒரு நேரோவான இன்லெட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் தீஸ் ஆர் ஃபார்ம்ட் where the lower end of the very deep glacial trough is filled with sea water, right? இந்த glacial trough வந்து இதோட lower end வந்து இது எதால fill ஆயிருக்கும் அப்படின்னா by this sea water, right? This is common in Norway, Chile and New Zealand, right? Is it clear? Fjords. புரியுதா இல்லையா? Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஹேங்கிங் வேலி. ஹேங்கிங் வேலிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மெயின் வேலி இருக்கும், அதுக்கு மேல ஒரு ட்ரிபியூட்டரி வேலி இருக்கும், சரியா? இந்த மெயின் வேலி என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா ரேப்பிடா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி எரோடட் அவே, ரைட்? ஸோ அந்த ட்ரிபியூட்டரி வேலி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவரா இது வந்து எரோட் ஆயிட்டு இருக்கும், ரைட்? ஸோ லேட்டர் ஆன் இந்த மெயின் வேலிலாம் எரோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ட்ரிபியூட்டரி வேலி இருக்கு இல்லையா, இதுல இருந்து என்ன இட் வில் பி ஹேங்கிங் அபவ் திஸ் மெயின் வேலி. அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் தி ஹேங்கிங் வேலி. அண்ட் ஜென்ரலி இந்த அப்பர் வேலி இருக்கு இல்லையா, ஹேங்கிங் வேலில இருந்து நமக்கு வரக்கூடிய வாட்டர் தான் இட் இஸ் கால்ட் அஸ் தி வாட்டர் ஃபால்ஸ், ரைட்? அண்ட் இட் இஸ் த நேச்சுரல் ஹெட் ஆஃப் வாட்டர் ஃபார் ஜென்ரேட்டிங் திஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். திஸ் இஸ் ஹேங்கிங் வேலி, ரைட்? திஸ் மெயின் வேலி. இதுக்கு மேல ஒரு ட்ரிபியூட்டரினால இங்க ஒரு ஹேங்கிங் ஒரு ட்ரிபியூட்டரி வேலி இருக்கும். இது ஈஸி, இது ஃபர்ஸ்டே எரோட் ஆகுறதுனால இங்க இருந்து லேட்டர் ஆன் த வாட்டர் வில் பி கமிங் லைக் திஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் திஸ் ஹேங்கிங் வேலிஸ். நெக்ஸ்ட் இஸ் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். இப்போ வரைக்கும் பார்த்தது கிளேஷியர்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். இப்போ பார்க்க போறது டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ், ரைட்? அண்ட் திஸ் இஸ் அவுட் வாஷ் பிளேன். இது கிளேஷியர்ஸ் இருக்கு இல்லையா, அது கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா ஐஸ் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல டெபாசிட் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி அவுட் வாஷ் பிளேன். அண்ட் லெட்ஸ் ரீட் திஸ். இது ஜென்ரலா எங்க இருக்கும் அப்படின்னா கிளேஷியல் மவுண்டனுடைய ஃபுட் ஹில்ஸ்ல நமக்கு இது இருக்கும், ரைட்? திஸ் அவுட் வாஷ் பிளேன். அண்ட் இந்த இடத்துல ஃப்ளூவியோ கிளேஷியர். ஃப்ளூவியோனா ரிவர், கிளேஷியர்னா கிளேஷியர்ஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐஸ் செடிமெண்ட்ஸ், ரைட்? தட் இஸ் ஃப்ளூவியோ கிளேஷியர் செடிமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாமே இருக்கும். அண்ட் தெர் இஸ் சம் ஃபார்ம் கால்டு மொரைன்ஸ், ரைட்? இது கொண்டு வந்திருக்கக்கூடிய மொரைன்ஸை இது வந்து சில இடத்துல டெபாசிட் பண்ணும் இன் சம் ஸ்ட்ரக்சர். அதுதான் நம்ம வந்து மொரைன்ஸ் நெக்ஸ்ட் படிப்போம். அண்ட் there will be some channels of this stagnant ice mass. இந்த glaciers கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐஸ் மாஸ்மே வந்து there will be deposited there. So it is called as this outwash plains. And as it flows, the glacier grinds the underlying rock surface. And அதோட சேர்ந்து அதை கிரைண்ட் மட்டும் பண்ணாம அந்த டெப்ரிஸும் அதோட சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கும், ரைட்? அண்ட் இதோடைய லோயஸ்ட் பாயிண்ட்டை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளேஷியர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மெல்டட். அண்ட் அதோடைய டெபாசிஷன் ஃபுல்லா இதை என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி டெபாசிட்டிங் லைக் ராக் டெப்ரிஸ், கிளே, சாண்ட், கிரேவல், இது பெரிய பெரிய பவுல்டர்ஸ் ஆஃப் ராக்ஸ் இது எல்லாமே வந்து it will be deposited, right? So it is called as this outwash plains. And in the surface வந்து நம்ம stratified surfaces வந்து we are calling it as outwash plain. And there is also a downward extension of this deposited finite particles. இதை கொண்டு வரக்கூடிய deposits இருக்கு இல்லையா, அதை deposit பண்ணிட்டு அந்த finite particles and clay matters எல்லாம் deposit பண்ணதுல it is called as this valley train, right? See this. This is moraines. Right, we know this word till or tillite அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ice deposits by this glaciers, right? So fine deposits அதே மாதிரி பெரிய பெரிய deposit இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா melting glaciers கொண்டு வந்து கொடுக்கறது தான் வந்து this is called as glacial till, right? பெரிய பெரிய boulders-உம் சரி சின்ன சின்ன debris-உம் சரி எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த deposits எல்லாம் தான் வந்து we are calling it as glacial till, right? இதுல பெரிய பெரிய ரிட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஃபார்மிங் லைக் திஸ் ரிட்ஜஸா ஃபார்ம் ஆகும். இட் இஸ் கால்ட் அஸ் திஸ் மொரைன், ரைட்? இப்போ அந்த மொரைன் வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும், இந்த டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணிருக்கோ அதை பொறுத்து இட் ஹஸ் பீன் கிளாசிஃபைட் இன்டு 3 to 4 types. They are ground, lateral, medial and terminal. Terminalங்கிறது வந்து என்னது? டெர்மினல் சும்மா ஜென்ரலா டெர்மினல் தான் என்ன கொஞ்சம் இருக்கா end towards the endல வந்து கொடுக்கிறது வந்து டெர்மினல். அண்ட் லேட்டரல்ங்கிறது வந்து ரெண்டு சைட்ல வந்து கொடுக்கிறது. மீடியல்ங்கிறது வந்து மிட்ல இருக்கிறது. கிரவுண்ட்ங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு அண்டர் கிரவுண்ட், ரைட்? லெட்ஸ் see this. This is glacier. இந்த மாதிரி வரும்போது இதோட டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து எந்த இடத்துல லாஸ்ட்ல போய் டெபாசிட் பண்ணது இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் திஸ் டெர்மினல் மொரைன். அண்ட்
ரெண்டு சைட்லயும் டெபாசிட் பண்றது இட் இஸ் கால்ட் அஸ் திஸ் லேட்ரல் மொரைன். அண்ட் மிட் ரீஜியன்ஸ்ல இருக்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் மீடியல் மொரைன். ரைட், லெட்ஸ் see the remaining points. Terminal moraines are long ridges of debris deposited at the end of the glaciers. இந்த glacier-ஓட endல deposit பண்ணிச்சுன்னா it is called as this terminal moraines. Next is lateral moraines. And இது எங்க இருக்கும் அப்படின்னா அந்த glacier-ஓட ரெண்டு parallel side-லையும் அது deposit பண்ணுது அப்படின்னா it is called as this lateral moraines. And there can be many lateral moraines. இந்த மாதிரி ஒன்று மட்டும் தான் ஃபார்ம் ஆகலாம், இல்லை நிறைய parallels of lateral moraines-மே வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா ஃபார்ம் ஆகலாம். அண்ட் இந்த டேர்ம் லேட்ரல் மொரைன்ஸ் எல்லாம் சேர்ந்து இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா டெர்மினல் மொரைன்ஸோட சேர்ந்து இட் மே லுக் லைக் ஹார்ஷ் ஷூ ஷேப்டு ரிட்ஜ் அந்த மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆகலாம். ரைட், ஹார்ஷ் ஷூ விச் மீன்ஸ் இன்வெர்டட் யூ இந்த ஷேப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் பி ஃபார்ம்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் கிரவுண்ட் மொரைன்ஸ். ரைட், மெனி வேலி கிளேஷியர்ஸ் retreating rapidly. ரைட், அது திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா there will be glacial retreat. அது அகைன் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் and leaving an irregular sheet of till. ரைட், அந்த வேலி ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து ஸ்பில் ஆயிருக்காது. ரைட், அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் இர்ரெகுலரா அங்கங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லையா, there will be some differences in the thickness of this deposit. அந்த டெபாசிட்ல அதோட திக்னஸ் வேரி ஆகும், அதோடைய டொப்போகிராஃபியும் வேரி ஆகும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிரவுண்ட் மொரைன்ஸ். ரைட், நெக்ஸ்ட் இஸ் மீடியல் மொரைன்ஸ். இது வந்து அந்த கிளேஷியல் வேலியில மிட்ல இருக்கிறது. ரைட், இட் இஸ் கால்ட் அஸ் மீடியல் மொரைன்ஸ். And they are imperfectly formed as compared to lateral moraines. Lateral moraines வந்து கரெக்டா parallel ஃபார்ம் ஆயிருக்கும், பட் ஆனா இந்த மீடியல் மொரைன் வந்து அப்படி இருக்காது. ரைட், இட் இஸ் குவைட் irregular in nature. And சம்டைம்ஸ் நம்மளால இந்த கிரவுண்ட் மொரைனையும் மீடியல் மொரைனும் பிரிச்சு பார்க்க முடியாது. ரைட், பிகாஸ் கிரவுண்ட் மொரைன்ங்கிறது வந்து irregular ஷீட், அதே மாதிரி தான் இந்த மீடியல் மொரைன்ஸும் அதுவுமே இம்பர்ஃபெக்டா தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எஸ்கர்ஸ். அண்ட் ஓகே, இப்போ அந்த கிளேஷியர் கடையில ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும் இல்லையா, லைக் மூவிங் வாட்டர். அது வந்து இட் வில் பி கேரிங் சம் கோர்ஸ் மெட்டீரியல் சச் அஸ் திஸ் பவுல்டர்ஸ், பிளாக்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து அந்த கிளேஷியரோட பெட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் பி டெபாசிட்டட். ரைட், அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி ஃபார்மிங் சம் சைனஸ் ரிட்ஜ். இது பேர் தான் வந்து எஸ்கர்ஸ். இட் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இட் வில் பி திஸ் இஸ் எஸ்கர்ஸ். அண்ட் திஸ் இஸ் அவுட்வாஷ் பிளேன்ஸ். இதுதான் வந்து டெர்மினல் மொரைன். நெக்ஸ்ட் we are going to see this word drumlin. drumlinங்கிறது வந்து இட் இஸ் ஓவல் ஷேப்டு ரிட்ஜ் லைக் ஃபீச்சர்ஸ். ரைட், அதுல மோஸ்ட்லி என்னதான் இருக்கும் அப்படின்னா இந்த கிளேஷியல் டில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மொரைன்ஸ் ஃபார்மேட்ல பார்த்தோம் இல்லையா, இதே வந்து ஓவல் ஷேப்ல ஒரு ரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் drumlins. அண்ட் ஜென்ரலி இது எதனால ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ராக் டெப்ரிஸ் எல்லாமே வந்து நமக்கு கிளேஷியர்ஸ்ல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு இடத்துல டம்ப் ஆகிருக்கிறதுனால நமக்கு இந்த drumlins வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் it can be measured up to 1000 meter in length and இதோட height வந்து it is 30 to 35 meter. right, and glacier ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய drumlin-ஓட எண்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா it is called as toss end. இதே இது இன்னொரு சைடு இருக்குல்ல, it is called as the tail. And this is regarding drumlin. And we have completed this glacier regarding this erosion and deposition. Is there any doubt till now? glacial facing end என்ன பேரு புரியலப்பா. glacier facing glacial facing end drumlin அது என்ன டேர்ம்? toss end. இது வந்து கொஞ்சம் பிளண்டரா இருக்கும், இன்னொரு சைடு வந்து இட் வில் பி குவைட் ஸ்டீப்பர். அதுதான் நம்ம டெய்லில் சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் காஸ்ட் டோபோகிராஃபி. ரைட், நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இட் இஸ் நாட் ஸோ ரிலேட்டட் பட் வி கேன் see this. எப்படி அப்படின்னா லைம்ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் தான் நம்ம வந்து காஸ்ட் லேண்ட்ஃபார்ம்னு சொல்லி படிப்போம். இங்கேயும் வந்து எரோஷன் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ரைட், இது எப்படி நமக்கு இந்த நேம் வந்தது அப்படின்னா லைக் இன் திஸ் அட்ரியாட்டிக் சி கோஸ்ட்ல இந்த பிளேஸ், இந்த ப்ராவின்ஸ் ஆஃப் யூகோஸ்லேவியா, there is a place called காஸ்ட். ஸோ அந்த இடத்துல நமக்கு இது நிறைய நோட்டீஸ் பண்ண முடிஞ்சதுனால இட் காட் இட்ஸ் நேம் ஃப்ரம் தேர். தட் இஸ் காஸ்ட் லேண்ட்ஃபார்ம். இட் இஸ் மோஸ்ட்லி determined by this limestone. ரைட், you know that limestone வந்து dissolution process கீழே போகும். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலக்டைட்னு ஒரு படிச்சோம்ல, ஸ்டாலக்மைட்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்ட்ரக்சர். இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் திஸ் லைம்ஸ்டோன். லெட்ஸ் see this. ரைட், சில ராக்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஹைலி சாலிபிள். ரைட், சாலிபிள் ராக்ஸ் ஆன லைம்ஸ்டோன், டோலமைட் அண்ட் ஜிப்சம் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டொப்போகிராஃபி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ.
அண்ட் இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை திஸ் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வித் சிங்க் ஹோல்ஸ், கேவ்ஸ்லாம் வந்து இங்கே தான் வரும். ரைட், லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். ஓகே, இந்த டோபோகிராஃபியில் நமக்கு வந்து சாலிபிள் ராக்ஸ் இருக்கணும். அந்த சாலிபிள் ராக்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, ஒன்று சர்ஃபேஸ்ல இருக்கணும், இல்லை சாஃப்ட் சர்ஃபேஸ் லெவலில் நமக்கு இந்த லைம்ஸ்டோன் இருக்கணும். ரைட், சாலிபிள் ராக்ஸ் ஆன லைம்ஸ்டோன், ஜிப்சம், இல்லை அப்படின்னா டோலமைட், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இந்த காஸ்ட் டோபோகிராஃபி வந்து டெவலப் ஆகிறது. ரைட், அண்ட் இந்த ராக்ஸ் வந்து இட் ஹஸ் டு பி டென்ஸ் அண்ட் இட் இஸ் ஹைலி ஜாயிண்டட் அண்ட் தின்லி பெட்டட். ரைட், யூ நோ நீட் டு ரிமெம்பர் திஸ், ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். சர்ஃபேஸ் லெவலையும் சப் சர்ஃபேஸ் லெவலையும் நமக்கு இந்த சாலிபிள் ராக்ஸ் வந்து இருக்கணும். தட் இஸ் ப்ரிஃபரபிளி லைம்ஸ்டோன். ஃபர்ஸ்ட் இஸ் கேவ்ரின். ரைட், கேவ்ரின்ங்கிறது வந்து நமக்கு லைம்ஸ்டோனால அண்டர் கிரவுண்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய கேவ், இதுதான் கேவ்ரின். ரைட், நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஆர்க் ஆர் நேச்சுரல் பிரிட்ஜ். ரைட், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. இந்த கேவ் இருக்கு இல்லையா, அந்த கேவ் என்ன ஆகும் அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆகும் சில ஃபார்ம். இப்போ அது என்ன, லைக் இதுதானே கேவ், இப்போ கேவ் இப்படிதான் இருக்கும். இதுல சில இது வந்து கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா then it will be look like some arc, இல்ல அப்படின்னா நேச்சுரல் bridge மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா arc or natural bridge. Next is sink hole or swallow hole. Right, this is what sink hole or swallow hole. ஒரு சில மீட்டர் டெப்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர்னால இது limestone dissolution ஆகுமா, இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிங்க் ஹோல் வந்து டெவலப் ஆகும். தட் இஸ் சிங்க் ஹோல். They are the funnel shaped depression, right, having an average depth of 3 to 9 meters. இது எதனால வரும் அப்படின்னா அந்த ராக்ல ஏற்படக்கூடிய கிராக் வந்து பெருசாகிறதுனால நமக்கு இந்த ஹோல்ஸ் வந்து டெவலப் ஆகும். ரைட், இது வந்து ரெயின் வாட்டர் அதுக்குள்ள பட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கண்டினியூஸ்லி டிசால்விங் இட் அண்ட் அந்த சர்ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டிஸப்பியர் அண்ட் நமக்கு வந்து ஸ்வாலோ ஹோல்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இஸ் காஸ்ட் விண்டோ. ரைட், இப்போ நிறைய பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிங்க் ஹோல் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா there will be this form, that is cast window will be formed here. And next one is that sinking creeks or bohas, which means ஒரு வேலியில நமக்கு இந்த கிராக் வழியாவும் அந்த ஃபிஷர் வழியாவும் நமக்கு தண்ணி வந்து உள்ள போயிட்டே இருக்கு அப்படின்னா, வாட்டர் சீப்பேஜ் இருக்கு அப்படின்னா, and there will be sinking creeks, right? It is called as sinking creeks. இதனால அதோடைய டாப் வந்து ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா it is called as bohas, right? And just note this, நமக்கு அந்த சி ஆர்க்கும் கேவ் அது மட்டும் நமக்கு மெரைன் டோபோகிராஃபில யூஸ் ஆகும். ரைட், அண்ட் திஸ் இஸ் ஸ்டாலக்டைட் அண்ட் ஸ்டாலக்மைட். இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்கு தட் இஸ் கண்டெய்னிங் வாட்டர். ரைட், இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரூஃப் வழியா உள்ள வருது. அந்த சிங்கிங் க்ரீக் பார்த்தோம்ல, அது வழியா இப்போ இங்க உள்ள வருதுன்னு வச்சுக்கலாம். இது இங்க நமக்கு வந்து லைம்ஸ்டோன் இருக்கு. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு சொட்டா விழுந்துட்டே இருக்கும் இல்லையா, இதன் வழியா நமக்கு இந்த ட்ரிப் லைக் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது ரூஃப்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் stalagmite, right? And stalactite. And இது towards இங்க விழுது இல்லையா, இதுவுமே வந்து it will be forming like this. ஃப்ளோர்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா it is called as stalagmite, right? Is it clear now இப்போ வரைக்கும்? ஓகே, சில டைம்ல இந்த ஸ்டாலக்டைட்டும் ஸ்டாலக்மைட்டும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரே பில்லரா என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம வந்து காலம்னு சொல்லுவோம். ரைட், and this is stalactite and this is stalagmite. Next is that dolite. Right, dolite என்ன அப்படின்னா like sink hole இருக்கு இல்லையா, sorry, it is also referred to as this collapse sinks, and they might start a solution forms first, and if the bottom of a sinkhole forms the roof of the void or cave underground, it might collapse leaving a large hole leading to open cave or a void below. Right, it is nothing but இது வந்து sinkholes இருக்கக்கூடிய less common structure. This is dolite, right? இந்த மாதிரி அங்கங்க சிங்க் ஹோல் இருக்கும். And if it is connected through, அது வந்து எல்லாமே சேர்ந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா it is called as this dolite. And next is this uvelas, right? இது வந்து based on the shape only it is getting different names. It is called as this valley sink, right? ஒரு மாதிரி வைட் ட்ரென்ச்சஸா இது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஜென்ரலா இந்த லைம்ஸ்டோன்ல வாட்டர் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து எரோட் ஆக ஆரம்பிக்கும். ரைட், அதனால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய சிங்க் ஹோல், நிறைய டோலைன்ஸ் எல்லாமே சேர்ந்து மர்ஜ் ஆகுறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்து கிடைக்கும். ரைட், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். தட் இஸ் உவலாஸ். நெக்ஸ்ட் இஸ் கேரன். தட் இஸ் ஓகே, these are grooved, fluted and ridge-like features in an open limestone field. ஒரு open limestone field நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ridge-like features தான் வந்து we are calling it as lapis or cairn. And
இது வந்து there will be some sub-parallel joints will be there in this carrot and ஜென்ரலா இது எதுவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா there will be some smooth pavement limestone pavements வந்து ஃபார்ம் ஆகும் நமக்கு இந்த lapizar carrotனால. and this is lapizar carrot. This is regarding this limestone topography and it's not so relevant. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த கேவ் ஆர்க் ஆர் நேச்சுரல் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாலக்மைட் அண்ட் ஸ்டாலக்டைட் அண்ட் ஸ்டாலக்மைட், இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா போதும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மெரைன் லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் சைக்கிள் ஆஃப் எரோஷன், ரைட்? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? திஸ் இஸ் த லாஸ்ட் சாப்டர் we need to discuss today in geomorphology. Any doubts till now? நாளையில இருந்து ரெகுலரா கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து கொஸ்டின்ஸ் கிடையாது. Any doubts? அண்ட் ரீசெண்ட் டேஸா வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது there is ரொம்ப கம்மி மெம்பர்ஸ் மட்டும் தான் அட்டென்ட் பண்றீங்க. கைண்ட்லி முடிஞ்ச அளவுக்கு லைவ் அட்டென்ட் பண்ணுங்க. Okay, shall we start this marine erosional landforms? Yes, ma'am. Okay. Okay. This is wave cut platform, right? இப்போ இங்க இருந்து வர வேவ்ஸ்னால இங்க நமக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் லைக் டெரைசஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? This is called as wave cut platform. And next one is that this is sea cave, right? இந்த வாட்டர் வந்து திருப்பி இங்க போயிட்டு வரதுனால நமக்கு இங்க எரோஷன் நடக்கும். இதனால ஃபார்ம் ஆயிருக்கிறது தான் வந்து sea cave. And this is sea arc, right? இந்த கேவ் வந்து ஃபர்தரா எரோஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி sea arc ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபர்தரா இந்த sea arc இருக்கு இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் எரோஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பில்லர் டைப்ல ஒரு வால் டைப்ல நமக்கு வந்து சீல வந்து இருக்கும். That is called as sea stack. And this is called as sea cliff. இந்த மாதிரி இருக்கு இல்லையா vertical structure, it is called as sea cliff. And this is called as wave cut platform. And this is wave built terrace. இங்க இருந்து கொண்டு வரக்கூடிய waves வந்து அது கொண்டு வரக்கூடிய deposits இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து it will be depositing here. So it is wave built terrace. And this is wave cut platform. இதனால வந்திருக்கக்கூடிய terrace. And yeah, let's see this one day. First is chasm, right? Which means these are the narrow and deep indentations, right? And carved due to the headward erosion. First was அந்த waves வரதுனால நமக்கு இந்த இடத்துல வந்து டவுன் கட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த வெர்டிக்கல் பிளேன்ஸ்ல நமக்கு அங்க இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுனாலயோ இல்ல அது வந்து வீக்கா இருக்கிறதுனாலயோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேவ் ஆக்ஷன்ஸ்னால நமக்கு வந்து it will be right, இங்க இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாமே it will be eroded away. So this is called as SAS, right? And next is wave cut platform, right? இப்போ இந்த sea waves வந்து ஒரு sea cliff போய் it will be striking again அப்படின்னா இந்த cliff என்ன ஆகும் அப்படின்னா it will be eroded, right? So இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உருவாகக்கூடியதான் வந்து the wave cut platform. The water level of the shore region to carve out a horizontal plane or a wave cut platform, right? இந்த shore regionல இருக்கக்கூடிய wave level என்ன பண்ணும் அப்படின்னா depends upon the wave level நமக்கு இந்த மாதிரி horizontal plane வந்து உருவாகும். That is wave cut platform. And okay, இந்த cliff இருக்கு இல்லையா, அந்த sea cliff இதுல இருக்கக்கூடிய bottom line வந்து it will be tend or prone to intensive erosion. எதனாலனா அந்த waveனால, right? And next is that இப்போ நம்ம பார்த்தது வந்து wave cut platform. Next is sea cliff. இந்த steep bank இருக்கு இல்லையா, this is what we are calling as sea cliff. அந்த shore line இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து sea cliff னு சொல்லி சொல்றோம். Next is sea caves. We have seen this, right? And differential erosion by sea waves through a rock with a varying resistance across its structure produces arched caves in rocks. It is called the sea caves. Like அங்க இருக்கக்கூடிய ராக்ஸ்ல திருப்பி இந்த வேவ் ஆக்ஷன்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரோஷன் நடக்கும். இதனால ஃபார்ம் ஆகக்கூடியது sea caves. And
நெக்ஸ்ட் இஸ் சி ஆர்க். இப்போ the waves from opposite direction strike a narrow wall of a rock, right? இப்போ இந்த narrow wall வந்து திருப்பி இது அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு, ஐ மீன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கு, ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கும். தட் இஸ் சி ஆர்க். நெக்ஸ்ட் இஸ் ஸ்டாக் ஆர் சி ஸ்டாக்ஸ் ஆர் சிம்னி ராக் ஆர் ஸ்கேரிஸ், ரைட்? இப்போ ஒரு சி ஆர்க் உடைய ஆர்க் வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு ரிமைனிங் அந்த காலம் மட்டும் இருக்கு இல்லையா, லைக் இதெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த காலம் மட்டும் இருக்கும், ரைட்? இந்த பில்லர் மட்டும் ரிமைனிங் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் as ஸ்டாக் ஆர் ஸ்கேரி ஆர் சிம்னி ராக். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹேங்கிங் வேலி. we have seen this. ஒரு ஹேங்கிங் வேலிங்கிறது என்ன அப்படின்னா கிளேஷியர்ல வந்து மெயின் வேலி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மெல்டட் இன் ரேபிட் வே. இந்த டைம்ல நமக்கு ஹேங்கிங் வேலியில இருந்து நமக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் நமக்கு மெல்ட் ஆகும். இங்க இருந்து நமக்கு வாட்டர் வரும், தட் இஸ் கால்ட் as ஹேங்கிங் வேலி. ட்ரிபியூட்டரி வேலியில இருந்து நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும், தட் இஸ் கால்ட் as ஹேங்கிங் வேலி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ப்ளோ ஹோல்ஸ் ஆர் ஸ்பவுட்டிங் ஹார்ன்ஸ். இந்த burst of water through a small hole on a sea cave. ஒரு sea caveல இருக்கக்கூடிய சின்ன ஹோல் வழியா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து burst ஆகும். டியூ டு திஸ் அந்த ஸ்ட்ராங் வேவ்ஸ் வரதுனால அங்க இருக்கக்கூடிய ஏர் வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆகுறதுனால இட் வில் பி மேக்கிங் சம் பெக்யூலியர் நாய்ஸ். இட் இஸ் கால்ட் as blow holes or spouting horns. நெக்ஸ்ட் இஸ் பெனிப்ளைன், which means இதுக்கப்புறம் எரோஷனே நடக்க முடியாதுன்னு ஒரு ரீஜன் இருக்கும் இல்லையா, அந்த ரீஜன் தான் இட் இஸ் கால்ட் as the plain of marine erosion. அண்ட் இந்த ரீஜியன்ல தட் இஸ் த பிளேன் ஆஃப் மெரைன் எரோஷன், இந்த ரீஜியன்ல இந்த சீ லெவலுக்கும் அந்த பிளேனுக்குமே வந்து பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது ஹைட்ல, ரைட்? அந்த லெவல்ல, ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் எரோஷன். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். திஸ் இஸ் ரிகார்டிங் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். we know this beach, right? இங்க இருந்து கொண்டு வரக்கூடிய டைட்ஸ் எல்லாமே வந்து அதோடைய செடிமெண்ட்ஸ் இங்க கொடுக்குது இல்லையா, இது இதுதான் நம்ம பீச்னு சொல்றோம், ரைட்? நவ் செகண்ட் இஸ் பே. பேங்கிறது வந்து சாரி, செகண்ட் இஸ் வேர் இஸ் பார். இஸ் தேர் எனி பார் ஹியர்? நோ. ஓகே, திஸ் இஸ் பேரியர் ஸ்பிளிட். அண்ட் இதன் வழியா டைடு உள்ள போறதுனால இட் இஸ் கால்ட் as tidal inlet. This is wave cut platform and this is wave built terrace. Let's see the content and the image வரலாம். Okay, now beach. This is the temporary covering of a rock debris on or along the wave cut platform. அந்த wave cut platformல இருக்கக்கூடிய debris, rock debris, அது along அந்த wave cut platform ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது இல்லையா, அதுதான் நம்ம பீச்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் பார், ரைட்? ஓஷன் கரண்ட்ஸ்னாலையும் டைடல் கரண்ட்ஸ்னாலையும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ராக் டெப்ரிஸ் எல்லாமே ராக் டெப்ரிஸ் பிளஸ் சாண்ட் இது ரெண்டுமே இந்த கோஸ்ட்ல வந்து டெபாசிட்ஸ் ஆகும், ரைட்? இப்படி டெபாசிட் ஆகுறது ஷோர் லைன்ல இருந்து, திஸ் இஸ் ஷோர் லைன், ரைட்? இது வந்து ஷோர் லைன் அண்ட் இங்க லேண்ட் இருக்கு, இது சி. இப்போ இந்த இடத்துல, ரைட், சீல இந்த ஷோர் லைன்ல இருந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ராக் டெப்ரிஸ் அந்த சாண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து டெபாசிட் ஆயிடும். இதுதான் நம்ம வந்து பார்னு சொல்றோம். இது ஜென்ரலா வந்து இட் இஸ் சப்மர்ஜ்ட் அண்டர் தி வாட்டர், ரைட்? திஸ் பார். அண்ட் தீஸ் ரிசல்டன்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் which remain submerged are called as bars. அது சப்மர்ஜ் ஆயிருக்கும், இட் இஸ் கால்ட் as bars. இப்போ இந்த பீச்சுக்கும் இந்த சாரி இங்க இருக்கக்கூடிய சி இருக்கு இல்லையா, இங்கதான் நமக்கு ஷோர் லைன். அப்போ இதுக்கு இடையில வந்து சி இருக்கும் இல்லையா, இங்க இன்டர்லாக் ஆயிருக்கக்கூடிய ரீஜியன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as lagoons, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேரியர். பேரியர்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த ஓவர் வாட்டர் கவுண்டர் பார்ட் ஆஃப் பார். இந்த பார்க்கு மேல இருக்கக்கூடிய ஓவர் பார்ட், அதுதான் ஐ மீன் வாட்டருக்கு மேல இருக்கக்கூடிய கவுண்டர் பார்ட் தான் நம்ம வந்து பார்னு சொல்றோம். தட் இஸ் டூ டைப், தட் இஸ் ஸ்பிட் அண்ட் கூக், ரைட்? ஸ்பிட்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரொஜெக்டட் டெபாசிஷன் ஜாயிண்ட் அட் ஒன் end டு தி ஹெட்லேண்ட். அந்த ஹெட்லேண்டுடைய ஒரு எண்ட்ல வந்து இட் இஸ் பி ஜாயிண்ட், இன்னொரு எண்ட் வந்து இட் இஸ் ஃப்ரீ டு சி, ரைட்? தட் இஸ் இந்த பார்ல இருந்து இட் வில் பி கனெக்டட் லைக் திஸ், ரைட்? அந்த இடத்துல. அண்ட் the mode of formation is similar to a bar or a barrier. அது பார்க்கிறதுக்கு it will be looking like bar only. And next one is that a shorter spit with one end curved outwards the length. அதுதான் நம்ம வந்து hookனு சொல்றோம், right? It is spit and hook. It is similar type of this bar. Next is tumbelows, right? It means islands இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா it will be connected to it is connected to each other by a bar, right? ஒவ்வொரு ஐலாண்டோ இன்னொரு ஐலாண்டோ வந்து it will be connected by some kind of bar. It is called as this tumbelow, right? Let's see this now. This is barrier spit, right? ஒரு end வந்து it is quite free, that is barrier spit. And this is இங்க ஒரு ஐலாண்ட் இருக்கு and this is some landform. இது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ரீஜன் தான் வந்து we call it as tumbelow. And this is
பீச் இதனுடைய டைடல் போகும் அண்ட் திஸ் இஸ் பார் ரைட் ஆர் பி பேரியர். இந்த இடத்துல இந்த இடத்துல வாட்டர் இருக்கு இல்லையா, இட் இஸ் locked by this bar and it is called as this lagoon. And this is regarding marine depositional landforms. Is there any doubt till now? Okay, let's continue with these coastlines. கோஸ்ட்லைன்றது என்ன அப்படின்னா, ஒரு லேண்ட் இருக்கு, இந்த இடத்துல சி இருக்கு ரைட். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பவுண்டரி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து கோஸ்ட்லைன்னு சொல்றோம் ரைட். இந்த கோஸ்ட்லைனை நம்ம ஒரு 3 கேட்டகரிஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோஸ்ட்லைன் ஆஃப் எமர்ஜென்ஸ், செகண்ட் ஒன் வில் பி கோஸ்ட்லைன் ஆஃப் சப்மர்ஜென்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் வில் பி நியூட்ரல் கோஸ்ட்லைன். லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். சாரி, இன்னொன்று காம்பவுண்ட் கோஸ்ட்லைன். காம்பவுண்ட்றது வந்து எமர்ஜென்ஸும் அண்ட் submergence இது ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா it is called as the compound coastline. And the next one will be fault coastline. Now coastline or modified either, இப்போ ஒரு coastline வந்து modify ஆகுது, சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒன்று sea level வந்து ரைஸ் ஆகணும், இல்ல it will be அது வந்து கம்மி ஆகணும் ரைட். இந்த ரெண்டு ரீசன்னால நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா கோஸ்ட்லைன் மாடிஃபை ஆகலாம். இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லேண்ட் இருக்கு இல்லையா, அது ஒன்று அப்லிஃப்ட் ஆகணும் இல்ல சப்சைட் ஆகணும். இல்ல இந்த ரெண்டுமே நடந்தது அப்படின்னா நமக்கு கோஸ்ட்லைன் வந்து மாடிஃபை ஆகும் ரைட். And first thing is that coastlines of emergence, right? And these are formed by either an uplift of land. ஒன்னு land uplift ஆகும், இல்ல அப்படின்னா sea வந்து lower ஆகும். இப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா coastline வந்து emerge ஆகும், right? And some of the examples of these features are bars, spits, lagoons, salt marshes, beaches, sea cliffs and arches. இது எல்லாமே வந்து coastline of emergence உடைய features, right? In India, especially the southern eastern part of India, that is Tamil Nadu coast, it is appears to be the coast of emergence, right? And இது இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு வந்து போத் எமர்ஜென்ட்டும் இருக்கு சப்மர்ஜென்ட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதோடைய நார்தர்ன் போர்ஷன் இருக்கு இல்லையா, லைக் இந்த கோஸ்டுடைய வெஸ்ட் கோஸ்டுடைய நார்தர்ன் போர்ஷன், இது வந்து இட் இஸ் சப்மர்ஜ்ட் டியூ டு தி ரிசல்ட் ஆஃப் ஃபால்ட்டிங் ரைட். ஃபால்ட்டிங்னால இது என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் சப்மர்ஜ்ட். And the southern portion வந்து it is the emergent coast, right? For example, Coromandel coast, that is Tamil Nadu coast, இது வந்து coastline of emergence. And the next one is Malabar coast, that is Kerala coast, அதுவுமே coastline of emergence. Northern part தான் Konkan coast and Maharashtra and Goa coast. Konkan coast comprises of this Maharashtra and Goa, and it is a coastline of submergence, right? It is going inside, right? Let's see this coastline of submergence. இது எதனால ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்னு லேண்ட் சப்சைட் ஆகணும், இல்ல அப்படின்னா sea level வந்து ரைஸ் ஆகும் ரைட். இதனாலதான் நமக்கு வந்து coastline of submergence will be happening. Some of the landforms are Ria and Fjord, Dalmatian and drowned lowlands. இது எல்லாமே வந்து இதோட typical features, right? We have discussed all these. இங்க இருக்கக்கூடிய bars, spits இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. So now let's see this area, right? When a region is dissected by streams into system of valleys and divides, submergence produces a highly irregular shoreline called Ria coastline, right? Example is coast of Southwest Ireland. Let's see this Rias, right? இந்த மாதிரி irregular coastlines வந்து இருக்கும், right? இதுதான் we are calling it as Ria coastlines. And next is fjord, right? We have seen this already. These coasts have long and narrow inlets, very steep sides, right? இந்த மாதிரி ரொம்ப பெரிய inlets இருக்கும், right? ரெண்டு சைடுமே வந்து ஸ்டீப்பா தான் இருக்கும். இந்த மாதிரி coastlines தான் வந்து it is found in this fjord coast, right? Some coastal regions have been heavily eroded by this glacial action, right? And the Valley Glacier troughs have been excavated below the sea level. Sea level கீழ வரைக்கும் அது வந்து போயிருக்கும். And இந்த glaciers எல்லாம் disappear ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த coastline வந்து தெரிய ஆரம்பிக்கும், right? And the fjord coast of Norway is a typical example for this type. This is fjord. And next is Dalmatian, right? இது வந்து எதனால நடக்கும் அப்படின்னா, there will be some alternating, like இந்த மாதிரி மவுண்டைன் ரிட்ஜஸ் வந்து சப்மர்ஜ் ஆகுறதுனால நமக்கு இந்த மாதிரி டால்மேட்டியன் கோஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் இஸ் தட் டால்மேட்டியன் கோஸ்ட் ஆஃப் யூகோஸ்லேவியா இஸ் அ டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் டைப். அண்ட் இது வந்து சி கோஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரலாவே இந்த மவுண்டைன் ரிட்ஜஸ் வந்து இருக்கும், ரைட்? there will be some crest and troughs and decline and synclines வந்து கண்டினியூஸா இருக்கும். திஸ் இஸ் வாட் சி கோஸ்ட் இந்த இருக்கு.
இதுக்கு பேரலா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will be like this. Next is drowned lowland. This drowned lowland coast is a low and free from indentations, right? இது வந்து ஒரு low lying area வந்து submerge ஆகுறதுனால நமக்கு இந்த coastline வந்து வரும், right? It is characterized by a series of bars running parallel to the coast, right? There will be enclosing lagoons here. Example for this type is that Baltic coast of eastern Germany. That is for this type of coastline. You don't need to remember exactly இதோட எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ரிமெம்பர் திஸ் நியூட்ரல் கோஸ்ட்லைன் அண்ட் coastline of emergence and the coastline of submergence. இதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் kindly keep it in your memory. And these neutral coastlines are formed as a result of new materials being built out into the water. இப்போ வாட்டர்ல ஒரு புது மெட்டீரியல் பில்ட் ஆகுறதுனால இந்த கோஸ்ட்லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? அண்ட் இதுல வந்து ஏன் இந்த நியூட்ரல்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த லேண்ட்லயும் சரி அந்த லெவல் ஆஃப் சீலையும் சரி இது ரெண்டுலையுமே எந்த சேஞ்சஸுமே இருக்காது, ரைட்? அண்ட் the examples for this neutral coastlines are alluvial fan-shaped coastline, delta coastline, and volcano coastline, and coral relief coastline. These coastlines are coming under this neutral coastlines. Next one is that compound coastline. And இதுல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து கம்பைன் ஆகி இருக்குது. தட் இஸ் சப்மர்ஜன்ஸ் அண்ட் ஃபாலோடு பை எமர்ஜென்ஸ். இது ரெண்டுமே இருக்குது. ஒன்று எமர்ஜென்ஸ் ஃபாலோடு பை சப்மர்ஜன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் as this compound coastlines. Examples are coastlines of Norway and Sweden are examples of this compound coastline. Next is fault coastline, and these are the unusual features, right? இது எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிளாக் வந்து சப்மர்ஜ் ஆகுறதுனால ஒரு ஃபால்ட் வரதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ஃபால்ட் கோஸ்ட்லைன் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் யுவர் geomorphology. We have completed for today's class and we have completed geomorphology. Is there any doubt in geomorphology? Anyone? நாளையிலிருந்து நம்ம climatology தான் படிக்க போறோம். We have completed this. Shall we take the attendance now? Ajay? Ajay? Kanimoli? Yes, ma'am. எது டவுட்ஸ் இருக்காப்பா? Ma'am, but நிறைய terminologies இருக்கு. கேட்கல, நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும். நிறைய definitions இருக்கு. ஓகே, இது வந்து இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு டேபிள் காலம் போட்டுக்கோங்க. லைக் வந்து இப்போ மெரைன்ல வந்து டெபாசிஷனல் என்ன இருக்கு, எரோஷனல் என்ன இருக்கு, அது மட்டும் படிச்சா போதும். அண்ட் ஈவென்ச்சுவலி வில் பி கெட்டிங் டு இட். அதுக்குன்னு ஒரு இமேஜ் மட்டும் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா மோர் தென் சஃபிஷியன்ட். கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், அது என்னோட ஒர்க்கு. நீங்க வந்து நோட்ஸ் வந்து கொஞ்சம் கன்சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஃபுல்லா தான் படிக்கணும்னு இல்லை. ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இந்த வீக் எதுவும் ஜியோகிராஃபி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே, இப்போ ரெஸ்ட் ஆஃப் கிளாஸஸ் பார்த்துருங்க, சொல்லுங்க. ஓகே ஓகேடா, தேங்க்யூ. கார்த்திகா? கிருத்திகா? Ma'am, எது டவுட்ஸ் இருக்காப்பா? no doubts, ma'am. Ma'am, ஒரு clarification இருக்கு ma'am. இது கிளாஸ்ல நிறைய சப் டாபிக்ஸ் டெர்மினாலஜிஸ்லாம் பார்த்தோம்ல மேம், இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேம்? இப்போ வந்து கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு இது கண்டிப்பா மென்ஷன் பண்ணி தான் ஆகும். லைக் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சா போதும். ஐ எம் சஜஸ்டிங் யூ தட் லைக் இப்போ நம்ம வந்து ரிவர் பார்த்துருக்கோம் அண்ட் லைம் ஸ்டோன் பார்த்துருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரே ஒரு ஷீட்ல எல்லாமே எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரிவர்னா வந்து அதுல எரோஷன்ல என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது, டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ல என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதிருந்தா போதும். லைக் நீங்க இதை பிளைனா போய் படிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ ஒரு வாட்டி இது ஃபுல்லா நான் நீங்க கிளாஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அதனால தான் எல்லாமே வந்து நீங்க கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் நீங்க ஒரு ஷீட்ல எல்லாமே முடிகிற மாதிரி பாத்துக்கோங்கப்பா. லைக் ரிவர்னா ஒரு ஷீட், விண்ட்னா ஒரு ஷீட் அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு இது அசோசியேட் ஆகணும் உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அண்ட் பிளேசஸ் வந்து இப்போ சியாட்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னா உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ்லாம் மோஸ்ட்லி டசன் அசோசியேட்டட் வித் எனி பிளேஸ். ரொம்ப பிளேசஸ்லாம் அங்கே வராது. ஒரு சில ரிவர் மட்டும் தான் வரும் அந்த டெல்டா ஷேப்ல. ஸோ அது மட்டும் நீங்க எழுதிருந்தா போதும். ஸோ இவ்வளவுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும்னு இல்லை, டெஃபினிஷன்ஸ் எல்லாம். பட் ஆனா டைப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாசிங் ரெஃபரன்சஸ் எழுதுறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ. அண்ட் கிளாஸஸ்ல இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரைட் அபவுட் அண்ட் கிவ் அக்கௌண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட் ஷார்ட் நோட் ஆன் அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் மெயின்ஸ் எழுதும் போது உங்களுக்கு இவ்வளோ ரொம்ப டெரெக்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. இதை பற்றி எழுதுங்க, அதை பற்றி எழுதுங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் உங்கள் ஆன்சர் ரைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறது. ஸோ டேரெக்டாக இங்கே இருக்கிறது அப்படியெல்லாம் வந்து அங்கே கேட்க மாட்டாங்க. ஸோ நோ நீட் டு வரி, இவ்வளோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் எங்கேயாவது வந்து இப்போ சிர்க்யூங்கிற வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், இது வந்து கிளேஷியரோட ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிளேஷியர்ல அது எரோஷன் கீழே வருதா இல்லை டெபாசிஷன் கீழே வருதா உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அதுவே போதுமானது. ஓகே ஓகே, வேற டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீ ராஜலட்சுமி, எஸ் மேம். இது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே. அண்ட் சிவசஞ்சயரும் மேம் நோ டவுட்ஸ். ஓகே. ஓகே, எனக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க have read everyone right? அஜய் வந்து நான் ஆன்சர் பண்ணல. அண்ட் யா ஓகே, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் நீங்க போய் ஒரு ஷீட் எடுத்துட்டு லைக் ரிவர்னா இந்த எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க நோட்ஸ்ல டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல என்னென்ன டைப்ஸா இருக்குன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் போதுமானது. அண்ட் ஃப்ரம் திஸ் கிளாஸ் we are completing this ஜியோமார்ஃபாலஜி. அண்ட் இஃப் டைம் பெர்மிட்ஸ்னா இன்னைக்கான கிளாஸ் சார்ந்து இருக்கக்கூடிய என்சிஆர்டி கண்டென்ட் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ இட். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நாளைக்கு கிளாஸ்க்கு எடுத்துட்டு வாங்க. we shall discuss from tomorrow onwards we are starting this climatology, right? அண்ட் நாளையில இருந்து ரெகுலரா ஒரு 5 questions ப்ரீவியஸ் சர்வீஸ் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஃபிலிம்ஸ்ல இருந்து. You can leave the class. Thank you. தேங்க்யூ மேம். Yeah. தேங்க்யூ. Thank you.